ஐ லியோனியின் சுழலும் சொற்போர். நகைச்சுவை விருந்துன்னு ஒரு புது தலைப்பு போட்டிருக்காங்களே, என்ன செய்ய போறாரு அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் தொலைக்காட்சியில் பெரும்பாலும் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால், தொலைக்காட்சியில் எங்களுடைய நிகழ்ச்சியை பாட்டு மன்றம் பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் மீறி ஒரு புதிய நிகழ்ச்சியை மக்களுக்கு அறிமுகம் செய்யணும். ஏன்னா நிறைய பேர் என்னை ரோட்டில் பார்க்கும்போது கேட்பாங்க, எத்தனை நாளைக்கு தாயா அந்த சினிமா பாட்டை பாடி பாடி பேசிக்கிட்டு இருக்க போகிற நீ? உனக்கு இதை விட்டால் வேறு வேலையே இல்லையா? இதை தவிர வேறு எதுவும் பேச தெரியாதா அப்படின்னு பொது இடத்துல மானம் போகிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேள்விகளுக்கு இடையில அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும், என்னையும் ஒரு புதிய நிகழ்ச்சிக்கு தயார்படுத்திக்கணுங்கிற ஒரு முயற்சியில் தான் இன்றைக்கி ஈடுபடுத்தியிருக்கோம். நாம் கற்றுக்கொண்ட அந்த பேச்சு கலையை மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இதில் ஒளிந்திருக்கிறது. நமது மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய 3-4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களெல்லாம் பத்திரிகையில் விளம்பரம் செய்து அவர்களை வரவழைத்து ஒரு 100 பேச்சாளர்களை வச்சு தேர்வு செய்து அந்த 100 பேச்சாளர்களில் இந்த 8 பேர் தான் வடிகட்டி மிகச்சிறந்த பேச்சாளர்கள் என்று இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்பயும் வழக்கமாக எங்கள் கூட பேசக்கூடிய அந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய பேச்சு இல்லாமல் இவங்க என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆளுக உட்காந்துருக்க சைஸுகளை பார்த்தீங்களா, எல்லா ஏஜ் குரூப்லேயும் இன்றைக்கி ஆள் கலந்துருக்கு. எனக்கு வேறு யாரை பற்றியும் பயம் இல்லை. நடுவில் 2 பெண்கள் உட்காந்துருக்காங்க பார். ஏன்னா நாட்டில் இன்றைக்கி தலையெழுத்தே 2 பெண்கள் கையில் தான் அடங்கியிருக்கு. அதுக்கு வாயை பார்த்ததுக்கு தான் உட்காந்துருக்குது எல்லாரும். ஆம்பளையெல்லாம் இங்கிட்டு கூட்டம் போடுறான், அங்கிட்டு கூட்டம் போட்டு என்ன செய்ய? நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? அங்கே தான் போய் முடியுது எல்லாரும். அதனால் இன்றைக்கி 2 பெண்களை புறக்கணித்து இந்தியாவே இல்லைங்கும்போது இந்த சாதாரண இந்த சுழலும் சொற்போர் என்ன பாடுபட போதோ அவங்கள பார்த்தா இப்போ எனக்கு பயம். அருமையான ஒரு கலவை இது. பட்டிமன்ற பேச்சாளர்கள்னால் பெரும்பாலும் எப்படி 50 வயசுக்கு மேலே இருக்க ஆளுகளாக தான் இருக்கு. ஒரு வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய சால்வையை போட்டுக்கிட்டு அந்த வெள்ளை மீசைக்கு ஒரு கருப்பு மையெல்லாம் தடவி விட்டு கும்முன்னு அப்படி ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு வடக்க வையா அப்படின்னு சொல்லி அப்படியே பழகிட்டான். அதை முதல்ல உடைச்சது நாங்கள் தான். ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு போகிறது பட்டிமன்றத்துக்கு ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். முதல்ல என்னையா ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு பட்டிமன்றம் ஏன் பேசுனா என்ன? எங்கேயா எழுதியிருக்கு? பட்டிமன்றம் பேசுபவர்கள் வேட்டி ஜிப்பா சால்வை அணிந்து கொண்டு தான் வர வேண்டும் எழுதியிருக்க இடத்த காட்டு அப்படின்னா பேசாமல் இருக்கு. இந்த மாதிரி அந்த பழமையிலிருந்து விடுதலை பெறுவதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு இதே மாதிரியான தலைப்பு தான். மனிதனுக்கு நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? ஏன்னா இன்றைக்கி பல விஷயங்களுக்கு நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு பாட்டை திடீர்னு தியாகராஜ பாதர் பாட்டை கேட்டேன். அந்த பாட்டிலேருந்து எனக்கு ஒரு அருமையான விஷயம் கிடச்சி. 42 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்க போகிற விஷயத்தை அன்னைக்கு தியாகராஜ பாதர் படிச்சிருக்காரு. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சாமி அப்படின்னா நான் உத்து கேட்டேன் என்ன சொல்ல போகிறாருன்னு. ஏன்னா முக்கியமான ஆளை பற்றி படிக்கிறார்ல. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சாமி உன்னை மறந்தார் அப்படின்னா உண்மையிலே மறந்துருக்கலாமியா அந்த நாட்டில் அவர் அப்படின்னு. அதுக்கு அடுத்த வரி தான் பிரமாதமாக இருந்துச்சு. அற்பப்பண பேய் பிடித்தேன் அறிவிழந்து அற்பர்களை புகழ்வார். கரெக்டாக இருந்துச்சு அந்த பேருக்கு பொருத்தமா. அந்தோவில்தே
அறிவிழந்து ஆழ்நரகில் உழல்வாரே இவர் சிந்தை திருந்தி உய்ய கோகனே உந்தன் திருவருள் புரியாயோ. அருமையான பாட்டு. இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு அதுலேருந்து ஒரு விஷயம் கிடச்சி. வெளியில் போய் நான் மதுரைக்காரன் சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த அவர் தொகுதியா ஆள் அப்படித்தாயா இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு. அட என்னையா ஒரு தொகுதியில் ஒரு தடவை இப்படி ஆகிப்போச்சுங்கிறதுக்காக எங்களை இப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே என்று சொல்ல முடியல இன்னைக்கு. அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு நாட்டில். அதை பற்றி இன்னைக்கு தலைப்பு கிடையாது. மனிதனுக்கு நிம்மதி வேணும். முதல்ல அந்த நிம்மதியான வாழ்க்கையை தருவது கிராமமா நகரமான். இதை ஏன் மதுரையில் போய் பேசுகிறோம்னா, நம்ம மதுரைக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. இதை கிராமத்திலையும் சேர்க்க முடியாது, நகரத்திலையும் சேர்க்க முடியாது. ரெண்டுக்கும் உரிய சிறப்பு பண்பு இந்த மதுரைக்கு மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் வேற எந்த நாட்டும் கிடையாது. பேச்சை பாருங்க, ஆளுக பேச்சு அப்படியே கிராமத்து பேச்சு இருக்கு. என்ன போய் என்ன இந்த ஓட்டெலாம் ஓட்டாத, எங்க மதுரைக்குள்ள இந்த ஓட்டெலாம் ஓட்டாதங்கிற கிராமத்து பேச்சு இருக்கு. ட்ரெஸ்ஸுகளை பார்த்தா மெட்ராஸோட டீசெண்டான பாளுங்க பந்தாவை. அதில் பார்த்தீங்கன்னா தூங்காத நகரம் வேற மதுரை. காலையில் 3 மணிக்கு புரோட்டா சால்னா உலகத்திலே கிடைக்கிற ஒரே ஒரு மதுரை தான். காலையில் 3 மணிக்கு உட்காந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க பாரு, ஜாமுன்னு அப்படி கப்பு கப்பு கப்புன்னு அள்ளி தள்ளின்னு. மெட்ராஸில் 11 மணிக்கெலாம் ஆஃப் ஆயிரும். எங்கே இருக்காங்கன்னே தெரியாது ஆளுக பூரா. ஆனால் 11 மணிக்கு தான் வாழ்க்கையவே தொடங்குறான். நம்ம ஆளு இங்கே ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க 11 மணிக்கு வெளியிலேருந்து. மாப்பிள்ளை போகலாமா அப்படின்னா, எங்கடா வாடா போகலாம். பகல் பூரா பேசுகிறான், ராத்திரி பூரா பேசுகிறான், என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியல. இந்த மதுரையில் பேசிக்கிட்டே இருக்குதுங்க உட்காந்து. அதுவும் உலகத்திலேயே 2வது இறைச்சல் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மக்கல் ஏரியாவை சொல்லுதுங்க. அதில் அந்த 500 காய்கறிக்கார பொம்பளை அந்த காய்கறி வாங்குகிற நேரத்தில் நீங்கள் போய் பாருங்களேன். அடே அப்பா, அங்கே நின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய புது புது வார்த்தைகள்லாம் நம்ம கற்றுக் கொடுப்பாங்க. பயங்கரமாக ஏகப்பட்ட வார்த்தை கற்றுக்கலாம். அங்கன ஒரு ஆள் பேசுகிறான் அரசியல். என்னடா டே கூடையை கொடுக்குறேன், நீ வாட்டு கவுத்தி கவுத்தி போட்டுக்கிட்டே இருக்க. இருக்கிற கூட சும்மா உட்காந்துருக்கேன், அதான் கவுத்தி கவுத்தி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா. உன் பேர் என்னான்னு கேட்டால் சாமின்னா. உன் பேர் சாமின்னு நினைக்கும் போதே நான் நினச்சேன்டா நீ கவுத்திக்கிட்டே தான் இருப்ப எதையாவது அப்படின்னா. ஒரு சாதாரண காய்கறிக்காரன் எவ்வளோ டெக்னிக்காக பேசுகிறான் பாரு. இந்த டெக்னிக்கு நம்ம ஊரில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதனால் நான் லியோனியோட பேச்சை இப்படியா உலகத்துலாம் கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க. நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தேன். சும்மா அந்த ஓட்டெலாம் ஓட்டாத, இங்கே இருக்க தருமபுரிக்கு போயிட்டு உள்ள ரீல் விடுவாங்கடா சும்மா. ஆஸ்திரேலியாவில் வேற கிழிக்கிறாங்களா சும்மா அப்படின்ட்டு எங்கள் சொந்தக்காரங்களே நான் வெளிநாடு போயிட்டு வந்ததை நம்ப மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன்னா இவன் பேச்சு அமெரிக்காவில் கேட்குறாங்களாங்க, உள்ளூர்லேயே கேட்க மாட்டேங்கிறாங்க, அமெரிக்காவில் போய் கேட்குறாங்களாக்குன்ட்டு நம்புறதில்லை. ஆனால் அந்த உலக நாடுகளில் எங்களுடைய நிகழ்ச்சியை அமெரிக்க தமிழர்களுடைய மாநாட்டில் நடத்திய ஒரு என்ஜினியர், அங்கே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கண்ணப்பன் ஒருத்தர் இருக்கார், நம்பூருக்காரர் தான். அவருடைய தகப்பனார் தான் நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய மின்சார வாரியத்தின் மேற்பார்வை பொறியாளர் திரு லட்சுமணன். அவருடைய மகன் கண்ணப்பன் தான் என்னை அமெரிக்காவில் கூட்டு போய் பேசினது. அங்கேயும் நம்மால் எந்த தமிழை ரசிக்கிறான் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே உலக மக்களின் இதயங்களில் இடம்பெற்ற தமிழ் நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய தமிழ் தான். உண்மையிலே அந்த தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுகமே தனி. கள்ளங்கப்படம் இல்லாமல் பேசுவோம் நம்ம பேச்சு பூரா. அந்த பேச்சை பார்த்துட்டு தான் என்னை நிறைய பேர் சொன்னாங்க. மெட்ராஸில் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ இன்னொரு போலீஸ் அதிகாரி வந்தார். நல்லா இருக்கு உங்கள் பேச்சு, ஆனால் எல்லாத்தையும் போகிறாங்க வர்றாங்க சொல்கிறாங்க இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதான் நல்லா இல்லை அப்படின்னாரு. அதுக்கு ஏனே பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு, அவர் பேச்சில் இருக்கிற அழகே அந்த போகிறாங்க வர்றாங்க தான். நானும் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு அவர். அந்த மாதிரி அந்த மதுரையில் பேசக்கூடிய அந்த தமிழ் இருக்கு, அது உலகத்தை வென்றெடுத்த தமிழ். அதனால தான் இந்த முதல்ல இந்த புது நிகழ்ச்சியை மதுரையில் ஆரம்பிக்கணும் அப்படி நினச்சி இங்கே ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா நிறைய பேர் திருச்சியில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி திருச்சியில் ஆரம்பித்து சைவரான கோஷ்டிலாம் இருக்குது நிறைய பேர். ஆனால் மதுரையில் நாங்கள் எங்கள் பாட்டு மன்றத்தையும் மதுரையில் தான் ஆரம்பித்தோம். என்னுடைய பட்டிமன்றத்தினுடைய முதல் கேசட் மதுரையில் தான் முதலில் பதிவானது. இந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு நல்ல சிந்தனை மிகுத்த நகைச்சுவை நிகழ்ச்சியை முதலில் தொலைக்காட்சியில் பதிவு செய்ய
இந்த மதுரையை தான் முதன்மையில் தேர்வு செய்திருக்கிறேன். காரணம், நான் புழங்குகின்ற பேசுகின்ற அந்த மதுரை தமிழை எனக்கு கற்றுக் கொடுத்த மண் இந்த மதுரை மண் தான். அதில் தான் இந்த புது நிகழ்ச்சி முதலில் தொடங்க வேண்டும் என்று சொல்லி புதிய பேச்சாளர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக தனது பத்திரிகையில் விளம்பரம் செய்து மக்களின் மனங்களில் கொண்டு போய் சேர்த்த தினகரன் நாளிதழுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து விளம்பரம் செய்து தனது பெயரை இந்த மதுரை நகரில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் நிலைநாட்டியிருக்கின்ற மதுரை நகருக்கு பெருமை சேர்த்து வரும் ராஜ்மஹால் பட்டு நிறுவனத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பெரிதும் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையே நகர வாழ்க்கையே. கிராம வாழ்க்கையன்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க, நகர வாழ்க்கையன்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர். இது பட்டிமன்றம் மாதிரி மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க. கிராம வாழ்க்கைங்கிற ஒருத்தர் வருவார், நகர வாழ்க்கைங்கிறதுலேருந்து ஒருத்தர் வருவார். 2 பேரும் அவங்க கருத்துக்களை என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள போட்டியே கிடையாது, என்கிட்ட தான். பஞ்சாயத்து நம்மள்கிட்ட தான். சேர் பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்காங்கன்னு? இந்த மாதிரி சேரை பார்த்தாலே எனக்கு பயம். காரணம், இப்போ சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் இப்படி தான் சேரை போட்டு ஒரு ஆளை உட்கார வச்சுருக்காங்க. அவர் மிரண்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சட்டமன்றத்தில் இன்னும் அந்த கார்ட்லெஸ் மைக்கை கண்டுபிடிக்கல. கொண்டு போனால் எரியறதுக்கு வசதியாக இருக்கும்போது அவன் பாட்டுக்கு டம்முன்னு எரிஞ்சிடுறான். அதனால் இங்கே இருக்கவங்கள இப்போ நான் ரொம்ப பாவமாக இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு வந்திருக்கேன். யாராவது மோதிரம் போட்டிருக்கீங்களா ஐயா? நல்ல வேலை தப்பிச்சேன் நான். ஏன்னா இந்த மோதிரத்தினால மூக்கு விங்கின மந்திரிலாம் நம்ம நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயும் அது மாதிரி ஏதாவது ஆயிருமோன்னு இப்போ எனக்கு ஒரு பயம். தம்பி சொல்கிறாரு, நீங்கள் தான் சார் மோதிரம் போட்டிருக்கே, இப்போ உங்களை பார்க்க தான் எனக்கு பயமாக இருக்குங்கிறாரு. இது அந்த மோதிரம் இல்லையா, அந்த மோதிரம் அந்த கையவே மறைச்சிருக்கேன். மோதிரத்துக்குள்ளே கை இருக்கும், அப்படி ஒரு மோதிரம். தயவுசெய்து அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம், மக்களுடைய பிரச்சனையை உண்மையிலே பேச போகிறோம் நாங்கள். மக்களுக்கு நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையே நகர வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி. ஒரு கிராமத்தை காலையில் பார்க்கும்போது தான் ஒரு நகரத்தை காலையில் பார்க்கும்போது என்னென்ன காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் மனசில் ஓட்டி பாருங்களேன். ஒரு கிராமத்தில் காலையில் 6 மணிக்கு 5:30 மணிக்கு எப்படி இருக்கேன், பெரும்பாலும் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருங்க கிராமத்தில். காரணம், அதுக்கு மேலே தூங்க முடியாது. காரணம், எல்லாம் வேலைக்கு போகிற ஆளுகள்லாம் படுத்திருக்கால முதுகை தாண்டி போவான், தலையை தாண்டி போவான். சில பேர் இருட்டில் வதக்குன்னு வகுத்து மேலே மிதிச்சிருவேன். அதுக்கு பயந்துக்கிட்டே 5 மணிக்கெலாம் கோழி ஊப்பிட எந்திரிச்சு உட்காந்துருங்க கும்முன்னு. ஆனால் டவுனில் அப்படிலாம் எந்திரிக்கிறதில்ல. 7, 8 அந்த டிவி சவுண்டு கேட்டால் தான் எந்திரிப்பேன். நம்ம டவுனில் இருக்க பிள்ளைகளை எழுப்புறதுக்கு ஒரே வழி என்னன்னா, டிவியை போட்டு விட்டால் எந்திரிச்சிருங்க. அது வரைக்கும் கூப்பிட எந்திரிக்காதுங்க. டான் 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 என்ன டிவி போட்டாச்சா அவனு ஒரு பாட்டை போட்டோன்னே தூக்கம் கலைஞ்சு அப்புறம் தான் ப்ரெஷ்ஷை தூக்கிட்டு பல் வளர்க்க போகுது. கிராமத்தில் இருக்கக்கூடிய காலை காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாம் வேலைக்கு பரப்பிக்கிட்டு, அதில் 2 பேர் பள்ளிக்கூடத்துக்கு பரப்பிக்கிட்டு, அப்படி ஒரு கலந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. டவுனில் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் இந்த வகுறு பெருசாக இருக்க ஆளுகள்லாம் எங்கே பார்க்கலாம்லாம் டவுனில் தான். இந்த இவ்வளோ பெருசு இருக்கும் வகுறு. காரணம், வேலையே செய்கிறதில்ல. அந்த வகுறு பெருத்த ஆளுக பூரா 5 மணிக்கு இந்த இப்படியே நடந்து போயிட்டுருக்கேன், விக்குன்னு. கிராமத்துலேருந்து ஒரு ஆள் வந்து பார்க்குறான், என்னத்துக்கு காலங்காத்தால் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காரு இருந்தாலும் அப்படின்னு கூட போயிட்டே இருக்கேன். அவர் கூட, அண்ணே எங்கே போறீங்க அப்படின்னு. சும்மா இருக்கியா, மூச்சு இறக்க போயிட்டுருக்கேன். மூச்சு இறக்கணுங்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன், பேசாமல் போடா அப்படிங்கிறாரு. என்னானே தெரியல, இவ்வளோ வேகமாக போறீங்களா, எதுவும் வகுறு வலிக்குதாக்க. நான் கூட போடா, நடக்கிறதே வகுத்து வலியை குறைக்கிறதுக்காக தாண்டாங்கிறாரு. எங்கள் ஊரில் நடந்தால் வகுறு வலிக்குது, உங்களுக்கு வகுத்து வலியை குறைக்கிறதுக்கு நடக்கிறீங்களான்ட்டு. கிராமத்திலேருந்து வர்றவனுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஒரு ஆறு காலையில் நின்று குனிஞ்சு எந்திரிச்சிக்கிட்டு இருக்காரு வீட்டில். கிராமத்திலேருந்து 2 பேர் வந்து பார்க்குறான், ஏதோ நேர்த்தி கடன் போல இருக்கு, 100 தடவை குனிஞ்சு எந்திரிச்சிக்கிட்டு இருக்காருன்னு. அவர் நேர்த்தி கடனா வகுத்தை குறைக்கிறதுக்கு அதாவது குனிஞ்சு நிமிந்துக்கிட்டு இருக்கும். இது டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ், கை அந்த இப்படின்னு இருப்பார் ஒருத்தர். யார் பெற்ற பிள்ளையோ இப்படி வலுப்பு வந்து வலது கையை மட்டும் இழுத்துக்கிட்டு கிடக்குதுங்கிறான் கிராமத்தால். கிராமத்தாளுக்கு எக்ஸசைஸ்னால் என்னன்னே தெரியாது. காரணம், அவன் வாழ்க்கையே ஒரு எக்ஸசைஸ் தான். ஏன்னா அவன் காலையில் 6 மணிக்கு வேலை செய்ய போகிறவன் திரும்ப ராத்திரி 8 மணி 9 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்கிறதுனால அவனுக்கு இந்த குனிஞ்சு நிமிர வேண்டியதில்லை. இப்படியே இந்த ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கிளடு கட்டைய வகுறு, இங்கே போய் இப்படி இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. பாவமாக இருக்கு. காலையில் டவுனில் இப்படி ஒரு காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, கிராமத்தில் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலையில் டவுனும் கிராமமும் இப்படி இருக்குது. அது சாயந்தரம் திரும்ப எல்லா மக்களும் வீட்டுக்கு வந்து சேரும்போது ஒரு டவுனில் மக்களுடைய உரையாடல் எப்படி இருக்கான், கிராமத்தில் எப்படி இருக்கான்.
அப்படிங்கிறதெல்லாம் தங்களுடைய அனுபவங்களை நிறைய தொகுத்துட்டு வந்திருக்காங்க. அருமையான இளம் பேச்சாளர்கள், புதிய பேச்சாளர்கள். புதிய பேச்சாளர்கள்னா இந்த அரங்கத்துக்கு தான் புதிய பேச்சாளர்களை ஒழிய அவங்க ஏரியாவில் ஏகப்பட்ட கொடியெல்லாம் ஏற்றி இறக்கி பெரிய ஜெயக்கொடி நாட்டின ஆளு பேச விட்டு பார்த்தா இப்போ எனக்கே பயமாக இருக்குது. அப்படி பேசுது ஒவ்வொருத்தரும். ஒரு தம்பி இப்படி கையை நீட்டி பேசுவாப்புல, எனக்கு விட்டா அந்த கண்ணை நோண்டி எடுத்துகிட்டு போயிடுவார் போல இருக்கு. அப்படி ஒரு தம்பி இங்கே இருக்காப்புல. பயங்கரமான பேச்சு. இதில் இருக்கக்கூடிய பேச்சுகள் பூரா நம்ம மாவட்டத்து பேச்சாளர்கள் தான். அதுவும் சொந்த மண்ணினுடைய வாடையோடு அந்த பேச்சை பார்க்கணுமே. நான் இடையில லேசாக பேச விட்டு பார்த்தேன். அவங்கள கண்டிப்பாக இன்றைக்கி அரங்கத்தை கலைக்கிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தலைப்பு வேற நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. நகரத்துக்கு போகிறதா கிராமத்துக்கு போகிறதா, இன்னும் பல விஷயத்தில் இன்னும் நம்ம முடிவெடுக்க முடியாமே இருக்கான். என்னது, இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷில் படிக்கிறதா தமிழில் படிக்கிறதா? தமிழில் படிக்க விட்டாக்க வேலை கிடைக்க மாட்டேங்குது. இங்கிலீஷில் படிக்க விட அரசாங்கம் ஒத்துக்க மாட்டேங்குது. தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும், வளர்க்கலாம். தமிழ்லே பழச்சாக்க எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுல்ல. பாம்பேயில் போனால் தமிழில் படிச்சுவிட்டு பாம்பேயில் போனால் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாம்பேயில் ஹிந்தி தெரியுதான்னு கேட்குறான். முதல்ல பாம்பேயில் ஹிந்தி தெரியாமல் நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. அங்கே போய் செந்தமிழில் செப்புவேன் அப்படிங்கிற செப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேலை கிடைக்காது. பாம்பேயில் ஹிந்தி தெரிஞ்சால் தான் அங்கே வேலை கிடைக்கும். காரணம் என்னென்னா, என்எஸ் கிருஷ்ணன் இப்படி தான் பாம்பேக்கு போனார். போய் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து பால் பால் வர்றாள், கியா சார் பால். அந்த சப்ளையருக்கு தமிழ் தெரியாது. பால் கியா, பால் கியா, பால் பால்ன்றாரு. அவனுக்கு கியான்றான், பாலுங்கிறான், கியா. பார்த்தார் என்எஸ் கிருஷ்ணன். ஒரு பேப்பரை எடுத்து மாட்டை வரைஞ்சி, மாட்டு மடியை வரைஞ்சி அதுலேருந்து பீச்சு காமிச்சாரு, பால்னாரு. அதுக்கப்புறம் தான் அவன் ஓ தூத் அப்படின்னா. 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 கிடச்சிருக்கு அவருக்கு. பாம்பேயில் தூத்துங்கிற ஒரு வார்த்தை தெரியாமல் அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். அது மாதிரி அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழிக்கு ஒரு மரியாதை இருக்குது. நம்ம நாட்டில் தமிழ் மொழிக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பா? தமிழை படித்து விட்டு தேவைக்கு ஏற்ப மற்ற மொழிகளை படி. தமிழ் நாட்டில் தமிழ் மொழியை படிக்காமல் நம்ம முதல்ல ஆங்கிலத்தில் படிக்காத. தாய்ப்பாலை எப்படி முதல்ல நேசிக்கிறோமோ அதே மாதிரி தமிழ் மொழியை முதலில் நேசிக்கணும். அது மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம முடிவெடுக்க முடியாமல் இருக்கும். அதில் ஒரு முடிவெடுக்க முடியாத பிரச்சனை தான் இது. எது? மனிதனுக்கு நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? இப்போ கிராம வாழ்க்கையிலிருந்து ஒருவரும் நகர வாழ்க்கையிலிருந்து ஒருவரும் இப்பொழுது இங்கே வருகிறார்கள். மனிதனுக்கு நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையே நகர வாழ்க்கையே என்ற அணியில் பேசுவதற்கு கிராம வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது ஒருவர் வருகிறார், நகர வாழ்க்கையிலிருந்து ஒருவர் வருகிறார். இவர்களெல்லாம் கிராமத்தார்கள், இவர்களெல்லாம் நகரத்தார்கள். ஓ, நகரத்தார்னு சொன்னால் அது ஒரு ஜாதி ஆகி போயிடும். அது பாட்டு நகரத்தார்கள் மிகவும் மோசமானவர்கள் அப்படின்னு சொன்னால் புரியாந்தால ஏயா நாங்கள் தான் கிடச்சோமா அப்படின்ட்டு அவங்க ஜாதி சங்கத்திலேருந்து அடி விழுந்துரு எனக்கு. அதனால் நகரத்தார்னாக்க நகர வாழ்க்கையை ஆதரித்து பேசுபவர்கள். இப்பொழுது கிராம வாழ்க்கை என்ற அணியில் ஒருவரும் நகர வாழ்க்கை என்ற அணியில் ஒருவரும் இப்பொழுது பேச வருகிறார்கள். கிராம வாழ்க்கையே அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ரொம்ப தைரியமாக சொல்லுங்கள். அருமையாக உங்களை அறிமுகப்படுத்திருக்கேன். எல்லாம் நம்ம உள்ளே தான் உட்காந்து கேட்குறவங்கெல்லாம் வீட்டில் பேசுகிற மாதிரி பேசினேன். என் உயிரினும் மேலாக நான் விரும்பி ரசித்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய தலைவர் லியோனி அவர்களே, மற்றும் இந்த நகர வாழ்விற்கு பெரிதும் நிம்மதி சேர்ப்பதாக நினைத்து இப்பொழுது நிம்மதி இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பண்பிற்குரிய எதிரணியினர் அவர்களே. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அங்கே பாருங்களேன், நகர வாழ்க்கை கோஷியை பாரு, இப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்காங்க. பார்க்க பாவமாக இருக்குது. கிராமத்து வாழ்க்கை பாரு, செழிப்பாக இருக்குது. ஆளுக பூரா நல்லா கண்டுபிடிச்சிருக்கே ஐயா. மற்றும் இங்கு கூடியிருக்கும் சபையோர்களே, எனது சகோதர சகோதரிகளே, இந்த பட்டிமன்றத்தை பெருமளவும் ஏற்பாடு செய்த ராஞ்சி நிறுவனத்தார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியடைந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரவர்களே, இன்னைக்கு கிராம வாழ்க்கையில் நிம்மதி பெருசும் கிடைக்குதுன்னா இயற்கையான மன அமைதி, இயற்கையான சூழ்நிலை, இயற்கையான காற்று, இதையெல்லாம் விலை கொடுத்து வாங்காமையே கிடைக்குது. விலை கொடுத்து வாங்காமையே கிடைக்குது. இயற்கையோடு ஒன்றி போன ஒரு கிராம வாழ்க்கை
இது செயற்கையோட ஒன்றி போன எந்திர வாழ்க்கை, நகர வாழ்க்கை. நகர வாழ்க்கைன்னு சொல்றதை விட நரக வாழ்க்கைன்னு சொல்லலாம். எப்படி சொல்றேன்னு கேளுங்க. நம்ம முடிச்சால கிட்ட ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. ஆமா, பிள்ளையாருனாலே எனக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த பிள்ளையாரு கொண்டு வந்து திருடி வச்சாத்தே நல்லா இருக்கும்னு சொல்லி பட்டிக்காட்டுல இருந்து திருடி பட்டணத்தில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த பிள்ளையாரை பார்த்து ஆலமரம் கேட்குறாரு. ஆலமரம் கேட்குது ஒரு வருஷம் கழிச்சு, என்னங்க பிள்ளையார நீங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு, இதுனா வரைக்கும் நல்லா சந்தோஷமா தான் இருந்தீங்க, இன்னைக்கு மட்டும் என்னமோ நிம்மதி இல்லாமல் தெரியுங்களா, என்ன வரும் அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ பிள்ளையார் சொன்னாரு, ஒரு வருஷம் வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன், ஏன்னா என்னை திருடி கொண்டு வந்து வச்சதுனால இங்க அன்றாட பாலாபிஷேகமும் பன்னீர் விஷயம் செஞ்சுக்கிருந்தாங்க, அதனால சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா நேற்று வந்து ஒரு சொன்ன போது எனக்கு கொஞ்சம் விட்டு போச்சு. அப்படி என்ன யார் சொன்னேன் சொன்னாரு. வந்தாரு, எங்க மாமன் மகளை கிட்டத்தட்ட 3 வருஷமா விரும்பிக்கிருக்கேன், நீ வந்து ஒரு வருஷம் ஆச்சு, உன்னை கிட்டத்தட்ட செவ்வாய் வெள்ளிக்கை சுற்றி வந்துக்கிருக்கு, அதனால நீ என்ன செய்யற, எனக்கு எங்க மாமகளுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன கனெக்ஷன் எங்க வீட்டுக்குள்ள நடத்தி வைக்கிறேன். அப்படி மட்டும் நடத்தி வைக்கலன்னா பிள்ளையார்ட்டியா கேட்குறாங்க? பிள்ளையார்கிட்ட அவர் கேட்கிறாரு. கிராமத்தில் இருந்த பிள்ளையாரை கொண்டு வந்து டவுனில் உட்கார வச்சு அவருக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கணுமே நம்பாள். ஏன்னா மாமகளை சேர்த்து வைங்கிறாரான். யார? பிள்ளையார்கிட்ட. அவரே பொண்ணு கிடைக்காம அரச மரத்தில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் மாமகளை எப்படியாவது சேர்த்து வை, எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்க, எங்க டவுன்ல இருக்காரு. நடுவர்களே, அங்கதானே கூட்டமே கூடுது செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு தீர்த்த தொட்டியை தூக்கிட்டு, அதனால தானே அங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சா தானே கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா சொல்றாப்ல, எங்க அத்தா மகளுக்கு எனக்கு கல்யாணம் நீ நடத்தி வைக்கலங்க போது நாளைக்கு நேரம் உன் தும்பிக்கை இருக்காது பிள்ளையாரப்பா, யோசித்து சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வச்சிரு. போயிட்டான். நாளை கழிச்சு வந்தான். நாளைக்கு எனக்கு 10வது ரிசல்ட்டு. எங்கள் அப்பா வீட்டில் நிம்மதி இல்லாமல் தான் என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதி இல்லாமல் தான் பரிச்சு எழுதிட்டு வந்தேன். நாளை கழிச்சு ரிசல்ட்டு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் தேத்தி நீ கொஞ்சம் பார்த்து என்னை பாஸ் ஆகி விட்டீங்கன்னா 50 தேங்காய் ஒன்றுக்காந்து தரையில் உடைப்பேன், ஃபெயில் ஆகிட்டு உன்னை தலையில தான் உடைப்பேன் அப்படின்ட்டு போகிறேன். என்னடா இன்னைக்கு பார்த்தா நகர வாழ்க்கையில் பிள்ளையார் சொல்கிறார் ஆலமரத்துக்கிட்ட, ஆனானப்பட்ட சனீஸ்வரனே இன்று போய் நாளை வா நீ விரட்டி அடிச்சுவேன் நான், ஆனால் என்னைய வன்முறை வச்சு விரட்டி அடிக்கிறாங்கடா, திரும்பி பழையபடியும் பட்டி காட்டுங்க, அப்படியே அதுக்கு நீங்கள் திருடி கொடுங்க நீங்கள் வைக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் கேட்டால் எங்கள் வாத்தியார் வருவார். வந்தோடனே இன்னைக்கு கிராம வாழ்க்கையில் பெருசு நிம்மதி இல்லைன்னா என்னன்னு கேட்டால் சொல்லுவார், அங்கெல்லாம் மூட நம்பிக்கையோட வாழ்கிறாங்கப்பான்னு. நாங்கள்லாம் கொஞ்சமான நம்பிக்கை வச்சுக்கிட்டே வாழ்கிறோம், ஆனால் இன்னைக்கு நகர வாழ்க்கையில் மூட நிறைய நம்பிக்கை வச்சுக்க வாழ்கிறாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு ஐயரு தும்முனா இருக்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கருக்கும் திருமணம் நடத்தி வைக்காமல் இருப்பாங்களா? இது மூட நம்பிக்கை இல்லையா? ஐயரு தும்முனதுக்காக இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கா? ஐயரு கல்யாணம் முடிச்சிட்டாருங்க. அப்பே அவருக்கு ஏதாவது ஒரு சளிக்கு மருந்து இருந்து கொடுத்துருந்தா நேரம் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் பாவம். அவரைத்தான் விட்டுத்தாளுங்க. நீங்க தான் பெரிய விவரமான ஆளுகளை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட முடிச்சு வைக்க வேண்டியதானே, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட முடிச்சு வைக்க வேண்டியதானே, விட்டுருங்க, அதைத்தான் விட்டுருங்க. எப்பா அந்த சொக்கனுக்கு மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி கடைசியாக நிப்பாட்டி இன்னைக்கு அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்குனாதே உங்களை நிம்மதி இல்லாமல் செஞ்சுக்கிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சரியான நிம்மதி கொடுத்துருக்கானே, முடிச்சு வச்சிருக்கனே. இன்னும் சொல்லணும் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நகர வாழ்க்கையில் குடி தண்ணீர் பைப்பை திறந்து பார்த்தா அப்படியே ஒரு 10 பேர் வரிசையில் உட்காந்துருப்பாங்க, 10-20 பேர் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும்போது அப்படி பைப்பை திறக்கி விட்டா விழுது. என்னன்னு கேட்டால் சுண்டு வரல் விழுது. என்னடா சுண்டு வரல் விழுந்துருக்கா? அதான் அங்கே விழுகிற டைம் அப்படியே அங்கேருந்து இடத்தோட போட்டேன் வந்தேன். கேட்டால் 7,000 ரூபாய்க்கு ஒரு மினரல் வாட்டர்னு சொல்லி கையில் ஒன்று வச்சு இத்தனை டப்பாவில் தருவாங்க. கிராம வாழ்க்கையில் அப்படி கிடையாதுங்க. ஆத்தோர ஊருணியில் ஊற்று தண்ணியை தோண்டி அந்த தண்ணியில் இருக்கிற தண்ணியை மோந்து குடிச்சா அதில் இருக்கிற டேஸ்ட் இருக்கு, அதில் இருக்கிற அந்த சுத்தம் இருக்கு, அது இங்கே இருக்கிற மினரல் வாட்டருக்கு கிடைக்காதுங்க. நீங்கள் குடிதண்ணீர் பஞ்சத்தில் இருக்கிறதுனால தான் ஆனானப்பட்ட அழகரே வருஷத்தில் ஆற்றுக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் கிராமத்தில் அழகர் ஆற்றுக்குள்ளேயே ஆத்தோரத்துலேயே தான் இருக்கிறாரு. உங்கள் கிராமத்தில் பார்த்து உங்கள் டவுனில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல வருஷத்துக்கு ஒரு தடவை இறங்குவார். இப்படி தான் நகரத்துலேருந்து ஒரு பெரியவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். நம்ம வீடு கிராமத்தை ஒட்டி கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்படி தான் ராத்திரி தங்களுக்கு வந்து ராத்திரி வீட்டில் படுத்து கிடந்தார். படுத்து கிடக்கும்போது அவர் ராத்திரி எறும்பு பயங்கரமாக கடிச்சு தொல்லை பண்ணி இருக்கும் போல் இருக்கு. இப்படியே காலம் எந்திரிச்சு, சரவணா உங்கள் வீட்டில் என்னமோ தெரில, எங்கள் டவுனில் தான் கொசுவும் மூட்டையும் பயங்கரமாக கடிக்குதுன்னா உங்கள் வீட்டில் வந்து படுத்து கிடந்தா எறும்பு கடி பயங்கரமாக இருக்குன்னாரு. பெரியவரே பரவாயில்ல, இன்னைக்கு ராத்திரி படுப்பீங்களே, அந்த எறும்பை கடிக்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எப்படி நீ செய்வேனாரு? ராத்திரி படுக்கும்போது சொல்கிறேன்னு. ராத்திரி அவர் படுக்கும்போது நான் போய் பாய் எடுத்து
தலானி எடுத்து விரித்து வச்சு கொஞ்சம் அந்த செவத்தை விட்டு தள்ளி விரித்து வச்சு தூங்க விட்டேன். விடிய காலம் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறார். அண்ணா வரைக்கும் தூங்கி கிடந்து 7 மணிக்கு எந்திரிச்சோன்னே, என்னடா சொன்னா எறும்பெல்லாம் என்னை கடிக்கலை. ஐயா, அந்த எறும்பு நேற்று போகிற பாதம் மேலே நீங்கள் படுத்து கிடந்தீங்க, அதனால் எறும்பு உங்கள் மேலே ஏறிச்சு. இன்றைக்கி அந்த எறும்பு போகிறதுக்காக வேண்டி பாதையை ஒதுக்கி விட்டு உங்களை படுக்க வச்சுருக்கேன், அதனால் எறும்பு அது வாட்டுக்கு போய்க்கிருக்கு. இன்றைக்கி டவுனில் மூட்டைக்கும் கொசுவுக்கும் நீங்கள் இடம் ஒதுக்கி விட்டீங்கன்னா அது உங்களை கடிக்காமல் விடுமா? விடாது. உங்களை கடித்து கொதறி உங்களை நிம்மதியில்லாமல் ஆக்கணுங்கிறதுக்காக தான் நான் புது பிறவி எடுத்து வந்திருக்கேன். இதைத்தான் நம்மால் சொல்கிறாரு, வரவு 8 செலவு 10, பகுதி செலவு உண்மைன்னா பகுதி செலவு தண்டம்னா, மாச சம்பளம் வாங்கினா மகராசனா இருப்பண்ணா, 20 தேதி கழிஞ்சிச்சுன்னா இடிஞ்சு போய் உக்காருவேண்ணா, எடுத்து சொன்னா கோவிக்கிற பொண்டாட்டின்னா எதமா சொன்னா கான்வென்ட் பிள்ளை போனா கடிக்கிற மாதிரி பார்க்குதுண்ணா, குடத்து தண்ணியை வச்சுக்கிட்டு நாங்கள் குடும்பம் முழுக்க குளிக்கணும்ண்ணா. இதில் நிம்மதி அப்படிங்கன்னா வரேன். குடிக்க தண்ணி பிடிக்க போனால் குழாயில் குடிமி சண்டை தொடருதுண்ணா, குடிமி சண்டை கோஷி சண்டையாக மாறுதுன்னா, கோஷி சண்டை ஜாதி சண்டையாக மாறுதுன்னா, அதனால் பஸ் எல்லாம் இடைவெளியில் நிற்கிதுண்ணா, பள்ளிக்கூடம் போனவில்லையே காணமேன்னு பார்க்க நெஞ்சு பதறுதுண்ணா. ஆயுசு 100 நித்தம் கண்டம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணா. அன்றாட வாழ்க்கையை இன்னைக்கு நகர வாழ்க்கையில் ஆயுசு 100ன்னு சொல்லிக்கிறதுக்கு வேணா ஆஸ்பத்திரி நிறையா இருக்குங்கண்ணா. நித்த வாழ்க்கை நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு கண்டம் எந்த வழியிலும் தொடருதுண்ணா, எந்த வழியிலையும் கண்டம் தொடருதுண்ணா. மைக்கை பிடிச்சி பேச வேணா எல்லாருக்கும் நல்லா இருக்குண்ணா. ஆனால் இந்த நகர வாழ்க்கையில் நிம்மதி எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் போய் அனுபவிச்சு பார்த்தாதான் உண்மை புரியும்ண்ணா. தம்பி, ரொம்ப அருமையாக நீங்கள் கிராம வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க. அதில் ரொம்ப அருமையான இடம் எதுன்னா, நகரத்தில் இருக்க கொசுவையும் மூட்டையும் நம்ம என்ன ஒதுங்கினாலும் அது நம்மளை பிடிங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கிராமத்தில் இருக்க எறும்பை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி விட்டு நம்ம வாட்டுக்கு படுத்து தூங்கலாம். கொசுக்கிட்ட இருந்து நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில் தப்பிச்சதாக வரலாறு உண்டா? என்னென்னத்தையோ சுருள், அது இது, மாத்திரை, மேட்டு, தைலம், என்னென்னமோ அந்த தைலத்தை போட்டால் தான் ரொம்ப வருது. காதில் கேன்னு மியூசிக் போட்டு எப்படி 1 மணிக்கு கடிக்கவா இல்லை 2 மணிக்கு கடிக்கவான்னு கேட்குது. அவ்வளோதானே ஒழிய நகரத்தில் இந்த கொசுவும் மூட்டையும் இந்த நகரத்தினுடைய சொத்து. கிராமத்தில் அதை நம்ம அவ்வளவு கொசுவையும் மூட்டையும் அவ்வளவா பார்க்க முடியாது. அருமையாக பேசுனீங்க. இப்போ நகர வாழ்க்கைங்கிறவர் பதில் சொல்லணும்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பாருங்க, ஆள் ஒரு வயசானவராக இருந்தாலும் நகர வாழ்க்கைக்கு பேசணுங்கிறதுக்காண்டி ஒரு செட்டப்பான ட்ரெஸ்ஸோட வந்திருக்காரு பாருங்க, இன்சர்ட் பண்ணி கும்முன்னு. தம்பி என்ன சொன்னார் கேட்டீங்களா? கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிகின்ற விந்தையினை தன் சிந்தையெல்லாம் தேக்கி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வரிகளுக்கு இலக்கணமாக உலகத்தின் அரங்கத்திலே உயர்ந்து நிற்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் பெருமகனார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ராம்ஜி ஆடியோ அண்ட் வீடியோவை சேர்ந்த அன்பு நெஞ்சங்களே, எதிரிலே இருக்கக்கூடிய அறிவார்ந்த அவையோரே, உங்கள் அத்தனை பேரையும் நான் அடக்கத்தோடு வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, பெரிதும் நிம்மதியை தருவது நகர வாழ்க்கை தான், சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. அவர் சொன்னார், கிராம வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை, அதனால நிம்மதி கிடைக்குதுன்னாரு. நான் ஒன்று இந்த மன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன், ஆணித்தனமாக சொல்கிறேன். அமைதிங்கிறது வேற, நிம்மதிங்கிறது வேற. அமைதியாக இருக்கேன் பூரா நிம்மதியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வில்லங்கம் பண்ணுறேன் பூரா அந்த அமைதியாக இருக்கவங்க தான். அந்த இப்படியே இருந்தான்னா அவன் ஏதோ குண்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால் அமைதி வேற, நிம்மதி வேற. அருமையான விளக்கம் ஐயா. நான் வகுப்புக்குள்ளே போகிறேன், பையனுங்களாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். என்னைய பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டான், கொஞ்சம் பேர் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் வகுப்புக்குள்ளே போன உடனேயே அந்த வாத்தியார் தோரணையில், டேய் எல்லாம் சத்தம் போடாமல் அமைதியாக உட்கார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டான். வகுப்பு பின் ட்ராப் சைலன்ஸ். வகுப்பு அமைதியாக இருக்கு, ஆனால் அவன் நிம்மதியாக இருக்கிறான்னா இல்லை. வாத்தியார் இருக்கும்போது அவன் எப்படியா நிம்மதியாக இருப்பான்? வாத்தியார் முகத்தை பார்த்து நிம்மதி அடைகிற மாணவர்கள் தான் என்னைக்கோ போயிட்டாங்களே. இன்னைக்கு வாத்தியார் உள்ள நுழையும் போதே பாட்டு என்ன படிக்கிறான் தெரியுமா? துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு வேணும்னே படிக்கிறான். ஆக நடுவர் அவர்களே, அமைதிங்கிறது வேற, நிம்மதிங்கிறது வேற. நிம்மதி என்று சொல்லுவது மனிதன் தான் விரும்பிய எண்ணம் எப்ப கைகூடுதோ அப்பதான் அவனுக்கு நிம்மதி வரும். ஒரு மனிதன் தன்னுடைய ஆசை எப்ப நிறைவேறுதோ அப்பதான் அவனுக்கு நிம்மதி வரும்.
ஒரு அப்பா அம்மா அவங்கள கூப்பிட்டு ஏங்க உங்களுக்கு எப்போ நிம்மதின்னு கேளுங்க. பையனாக இருந்தால் அவனை படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அப்பத்தான் சார் எனக்கு நிம்மதின்னு சொல்கிறேன். பொண்ணாக இருந்தால் அதை படிக்க வச்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து எப்போ கையில் பிடிச்சி கரையேற்றுறனோ அப்பத்தாங்க எனக்கு நிம்மதின்னு சொல்கிறாங்க. அந்த நிம்மதியை அவர்கள் எதிர்பார்க்கிற கோணம் அது. ஒரு மாணவனை கூப்பிட்டு கேளுங்க, ஏப்பா தம்பி உனக்கு எப்பப்பா நிம்மதினு கேளுங்க. ஐயா நான் பரீட்சையில் இருக்கிறேன், ஜூன் மாதம் பரீட்சை பேப்பரில் நம்பர் வரப்போகுது, என் நம்பர் அதில் வந்துச்சுன்னா தாங்க எனக்கு நிம்மதிங்கிறான். இப்படி சொல்கிற மாணவர்களை நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லை. மாணவர்களை கூப்பிட்டு உனக்கு எது நிம்மதி அப்படின்னு, என்னைக்கு லீவ் விடுறாங்களோ அன்னைக்கு தான் நிம்மதிங்கிறான். அவனுடைய நிம்மதி அதுதான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த மாணவர்களை கேட்டால் எல்லா கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கும் லீவ் விட்டாங்க, அது என்னைக்கு திறக்குமோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிம்மதி. ஒரு பெரிய சினிமா நடிகையை கூப்பிட்டு கேளுங்களேன், அம்மா உனக்கு எல்லா வசதியும் இருக்குது உனக்கு என்ன நிம்மதினு கேளுங்க. சார் நான் எல்லா ஆக்டர் கூடயும் ஆக்ட் பண்ணிட்டேன் சார், இந்த சூப்பர் ஸ்டார் கூட ஒரு முறை நடிச்சிட்டேன்னா எனக்கு அப்பத்தான் சார் நிம்மதிங்கிறான். சூப்பர் ஸ்டாரையே ஒரு தடவை போய் கேளுங்களேன், உங்களுக்கு எது நிம்மதினா எனக்கு இமயமலையில் தான் நிம்மதிம்பாரு. அவர் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வச்சிருக்காருல்ல நிம்மதியாக இருக்கிறதுக்கு. இப்படி நிம்மதிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் எதிர்பார்க்கிறாங்க. ஆமாம். எனக்கு எது நிம்மதி நீங்க இதுக்குள்ள தெரியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு எதுதான் நிம்மதி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும்போது இவருக்கு ஒரு நிம்மதி இருக்கும்ல. இத்தனை வருஷமா எத்தனையோ மேடைகளை சந்திச்சேன்னா பாராட்டுதலுக்குரிய உங்கள் தலைமையில் ஒரு நிகழ்ச்சியில பேசணும்னு நான் ஏங்கி கிடந்தேன். அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. எனக்கு இப்பதான் நிம்மதி. உண்மையில நல்ல நிம்மதி ஐயா. ஆக நிம்மதி என்று சொல்லுவது இந்த மனிதன் அவனவன் எதிர்பார்க்கின்ற ஆசைகள் நிறைவேறும் போது. அவர் சொன்னார், கிராமங்கள்ல எல்லாம் தண்ணி அப்படியே மினரல் வாட்டர் மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்களாம், நகரத்தில் பாட்டிலில் ஊற்றி விட்டுறானா. சொன்னார், நானும் கிராமத்தில் பிறந்தவன் தான், கிராமத்து தாயினுடைய மடியில் வளர்ந்தவன் தான், உண்மையை பேசணும் சார். ஊருக்கு ஒரு 2 மைலுக்கு அந்த பக்கம் குளம் இருக்கும் சார், அந்த குடிக்க எடுத்துக்கிட்டு வர்ற தண்ணி குளம் அது எங்கெங்கேயோ கிடந்து ஓடி கொஞ்சம் நிறைஞ்சிருக்கும், அதுவும் மழை வேஞ்சாதான் ரொம்ப கிடக்கும். எங்கள் ஊர் ஆத்தாவும் அக்காவும் குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு ஊர் ஒம்பெல்லாம் பேசிக்கிட்டு அந்த குளத்துக்கு போவாங்க. என்ன செருப்பு கிருப்பெல்லாம் போட்டு போகிறதில்ல, சும்மா வெறுங்காலோட வீதியில் என்னென்ன கிடக்குதோ எல்லாத்தையும் ஒரு மிதிச்சு ஒரு தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே போய் அந்த குளத்துக்குள்ளே தடன்னு உள்ளே இறங்குங்க. அதெல்லாம் அது கழுவி கீழே போயிடும். அப்புறம் இவங்க போவாங்க, போயிட்டு அந்த குடத்தை அந்த பக்கம் குப்புற விட்டாக்க மிதந்துக்கிட்டு கிடக்கும் தண்ணிக்குள்ளே. அந்த தண்ணியை எடுத்து அப்படி இந்த முதுகு பக்கமாக கொஞ்சம் அந்த சூடு போகிறதுக்காக அவங்களே கொஞ்சம் இறச்சிக்கிடுவாங்க. எது அந்த குடிக்க எடுத்துக்கிட்டு வர்ற தண்ணி குளத்துக்குள்ளே சூடு போகிறதுக்காக அந்த முதுகில் கொஞ்சம் போட்டு இறச்சி ஊற்றுவாங்க. சில பேர் கொஞ்சம் அள்ளி முகத்தையும் கழுவுவாங்க. இந்த வெத்தலை வயிறெல்லாம் போட்டு போயிருக்கிற பெரியத்தா சின்னத்தா இருக்குது, அது என்ன செய்யும், அந்த தண்ணியை போட்டு வாயில் நல்லா கொப்பன்னு கொப்பிடிச்சோம் அப்படி துப்போம். அதுலேயே இவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த குப்புரை கவுந்து கிடக்கிற குடத்தை நிமித்து அப்படி 2 ஆட்டிட்டு அதில் ஒரு குடத்தில் அப்படியே எடுத்து அந்த இடுப்பில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும். அந்த நேரம் பார்த்து அங்கே பெரியாத்தா என்ன செய்யும், வெத்தலையில் சுண்ணாம்பு அப்படியே தடவி அதை மடித்து வாயில் போட்டு மென்னிட்டு இந்த விரலில் அப்படியே வச்சு ஒரு துப்பிட்டு அந்த போயிலை எடுத்து ஒரு நல்ல ஒரு கசக்கி வாயில் போட்டு உதக்கிக்கிட்டு அந்த கையை கழுவாமல் கூட என்ன செய்யும், ஒரு தேத்தா விதைன்னு ஒன்று கிராமத்தில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்து அந்த குளத்துக்குள்ள அப்படியே முழு கையும் விட்டு 2 ஆட்டி தேக்கி இப்படி தேய்ச்சி குடிக்கிற தண்ணியா கிராமத்து தண்ணி. நீங்க சொல்றத பார்த்தா அந்த மினரல் வாட்டர் தயாரிக்கிற முறை மாதிரில இருக்குது. அங்க இப்படித்தான் என்னமோ அங்கதான் அள்ளிட்டு வந்து இப்படியே கலக்கி வடிகட்டி பாட்டிலில் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மெத்தடை கேட்குற மாதிரியே தான் இப்போ இருக்கே ஒழிய ஒரு கிராமத்தில் நடக்கிற விஷயம் மாதிரியே எனக்கு தெரியல. கொசுக்கடியை சொன்னார், கொசுக்கடி இருக்குது, மூட்டைப்பூச்சி இருக்குது சொன்னார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் பழகி போயிட்டோம். கண்ணதாசன் சொன்னார், மூட்டைப்பூச்சி கடிச்சிச்சு தூக்கம் வரல, இப்போ மருந்தடிச்சு மூட்டைப்பூச்சியே இல்லாமல் செஞ்சுட்டோம், இப்போ மூட்டைப்பூச்சி கடிக்கல அதனால தூக்கம் வரலைனார். நகரத்தில் பழகி போயிட்டேன், இப்போ பழகிட்டோம். கொசு சவுண்டு இல்லாட்டி எனக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. நான் தான் அப்பா இப்போ தான்டா நிம்மதியாக இருக்கு அப்படின்னு. காரணம் என்னன்னா அதுக்கு பழகி போச்சு. கொசு இல்லாத இடத்துல ஒரு ஆளால் தூங்க முடியல. என்ன இவ்வளவு அமைதியாக இருக்குது, ஒருவேளை சுடுகாட்டுக்கே அது வந்துட்டோமா அப்படின்னு பயப்படுறான். அந்த மாதிரி ஒரு அம்மா கருவாடு வைக்கிற அம்மா, அது ஒரு கூடையில் கொஞ்சம் கருவாடை போட்டுக்கிட்டு 2 ஊர் தள்ளி போய் அந்த கிராமத்துக்கு கிராமம் கருவாடு விற்றுட்டு சாயந்தரமாக திரும்பி வந்துச்சு.
திரும்பி வரும்போது வானத்தில் மப்பு மந்தாரமாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. உடனே அது என்ன செஞ்சிச்சு, ஆக மழை வந்தால் மாட்டிக்கிட்டுருவோமோன்னு சொல்லி ஒரு வீடு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது ஓரமாக ஒதுங்கிருச்சு. அது பாருங்க நந்தவனம். நந்தவனத்தில் என்ன இருக்கும், பூச்செடி எல்லாம் நிறைய பூவாக மலர்ந்து அங்கே அழகாக மனம் பரப்பிக்கிட்டு இருக்கு. இருட்டிருச்சு. இந்த அம்மா தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு போவோம், பொண்ணு உரசு தனியாக போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு ராத்திரி அங்கே படுக்க முடிவு பண்ணிருச்சு. நடுவர் அவர்களை புரண்டு புரண்டு படுக்குது, தூக்கம் இல்லை. என்னடான்னு யோசிச்சு பார்த்துச்சு. உடனேயே வெளியே அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. சோனு மழை கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த மலையில கையில கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி அந்த கூடையில கொஞ்சம் தெளிச்சிச்சு. அந்த கூடையை தலைக்கி வச்சுக்கிட்டு படுத்துச்சு, நிம்மதியா தூங்கிருச்சு. கருவாட்டு வாடை மூக்கில் பட பட அந்த அம்மாவுக்கு தூக்கம் கும்முன்னு வந்துருச்சு. அது அந்த வாசனையிலேயே தூங்கி பழக்கம். அங்கே நகரத்தில் இருக்கக்கூடியவங்க ட்ரெயின் போனாலும் சரி, பஸ் போனாலும் சரி, மிகப்பெரிய மில்லு ஓடினாலும் சரி, அதில் நாங்கள் கேட்டு தூங்கி பழக்கப்பட்டுட்டோம். அந்த வருத்தம் அவங்களுக்கு வேண்டாம். நகர வாழ்க்கை திட்டமிட்ட வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கையில் திட்டம் கிடையாது. ஹவுபாய்னு ஒருத்தர், அவர் துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப கெட்டிக்கார். ஒரு மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கொக்கை பார்த்து சுட்டார்னா கண்ணில் சுடணும்னு நம்ம சொன்னோம்னா அப்படியே சுட்டு கீழே போட்டுருவார். பார்த்தோம்னா கண்ணில் தான் சுட்டிருப்பார். அவ்வளவு ரொம்ப கெட்டிக்கார். அவர் ஒரு நாள் என்ன செஞ்சார், அப்படியே ஒரு ஊர் பக்கமாக நடந்து போகிறார். பெரிய மரம், பாறை, அது அடியில எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள, அந்த வட்டத்திலிருந்து கொஞ்சம் கூட வெளியே போக முடியாத அளவுக்கு துப்பாக்கியினால ஒருத்தன் சுட்டிருக்கான். அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஆக நாம தான் துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த ஊரில் யாரோ ஒருத்தர் இருக்கிறான்டா. அவன் யாரான்னு பார்த்து அந்த ஊர் பெரியவர் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டாங்க. அவர் சொன்னார், அதுவா அந்த கோழி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான்ல அந்த பையன், அவன் தான். யாரானு பக்கத்தில் போய் பார்த்தா அவன் ஒரு 10-12 வயசு இருக்கும் அவனுக்கு. அவனை கூப்பிட்டு, ஏப்பா துப்பாக்கி சுடுறதுல நான் தான் ரொம்ப கெட்டிக்காரன்னு நினைச்சேன், நீ எப்படா சுட்ட, அந்த வித்தியை எனக்கு சொல்லி கொடுறான்னு கேட்டாரு. அவன் சொன்னான், அது ரொம்ப ஈஸிங்க, அது ரொம்ப சுலபமானதுங்க. முதல்ல டப்பு டப்புன்னு சுட்டுருவாங்க, அப்புறமா மேலே கரெக்டாக வட்டத்தை போட்டுக்கிறவேன். அவன் நகர வாழ்க்கை வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ள சுடுற மாதிரி, கிராம வாழ்க்கை சுட்டுட்டு வட்டம் போட்டுக்கிற மாதிரி திட்டம் இல்லாத வாழ்க்கை. கிராமங்கள்ல நிம்மதி ஏன் இல்லை? ஜாதி உணர்வு இன்னும் எல்லா கிராமத்திலையும் போகல. ஜாதி உணர்வு நம்ம மேடையில் பேசுறோம், அதற்கான எவ்வளவோ சட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம், தீண்டாமை இன்னும் போகலை. நடுவர் அவர்களே, எத்தனையோ கிராமங்கள்ல இன்னும் டி கிளாஸ் தனியாக தான் இருக்கு. ஒரு திருவிழா நடக்கட்டுமே, 2 ஜாதிக்காரங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பொங்கல் வைக்கிறதுக்கு என்னுடைய பானையத்தான் முதல்ல வைக்கணுங்கிறதுல சண்டை போட்டுக்கிறாங்க. பொங்கல் பானையில் ஜாதி உணர்வு இன்னும் போகலை. அது தீண்டாமை தலைவிரிச்ச ஆடுது. அப்படி இருக்கும்போது எங்கே கிராமத்தில் நிம்மதி கிடைக்கும் நீங்க சொல்றீங்க? நிம்மதி கிடைக்காது. அவங்க சொன்னாங்க, இயற்கையிலேயே கிராமங்களிலே எல்லாம் காற்று கிடைக்கிறது, சூரியன் அப்படியே தழுவுறான், சூரியன் எங்களை எழுப்புறான், நகரங்களிலே எல்லாம் டிவி தான் எழுப்புதுன்னு சொன்னாங்க. என்ன சூரியன் என்ன கிராமத்துக்கு மட்டுமா சொந்தம்? கிராமத்திலேருந்து ஒருத்தர் நகரத்துக்கு இந்த பரீட்சை லீவுக்கு போனான். போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு கிராமத்துக்கு திரும்பி வந்தான். ஒரு கிராமத்து நண்பனோட கூட்டிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது சொன்னான், டேய் என்னடா நம்ம ஊரில் இதெல்லாம் ஒரு ரோடாடா, மெட்ராஸில் போய் பாருவேன், எவ்வளவு பெரிய ரோடு, மவுண்ட் ரோடெல்லாம் அவ்வளவு பெரிய ரோடுன்னா. சரி சரி அப்படின்னு என்ன பார்க்கலையே. அந்த பக்கம் போனால் ஒரு 2 மாடி கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னடா ஒரு பெரிய கட்டடம், மெட்ராஸில் போய் பாருவேன், இந்த எல்ஐசி கட்டடத்தை பார்த்தா நமக்கு அப்படியே கழுத்தே வலிச்சு போயிடுது அப்படின்னா. அப்படியே பேசிக்கிட்டு கம்மாக்கரை பக்கம் போனானுங்க. அங்கே போனோடனே அந்த கம்மையை பார்த்தான், இதெல்லாம் என்னடா கிராமத்தில், அங்கே மெட்ராஸில் போய் பார்த்தா அந்த பீச்சு எப்படி அப்படின்னா. இப்படி ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டு போனான். சாயந்தர நேரம் ஆயிடுச்சு, வானத்தில் அப்படியே லேசாக நிலா வந்துச்சு. இவன் சொன்னா, நகரத்துக்கு போயிட்டு வந்தவன், இதெல்லாம் ஒரு நிலாவாடா, மெட்ராஸில் போய் பார்த்தா எவ்வளவு பெரிய நிலா இருக்கும்னா. விட்டான் கிராமத்தில் இருக்கிறவன் எட்டிக்கிட்டு, ஏண்டா உனக்கு இந்த ஊருக்கு ஒரு நிலா, மெட்ராஸுக்கு ஒரு நிலாவான்னா. அவன் என்ன செஞ்சான், அவன் அரைஞ்ச அறையில் கண்ணை வீங்கி போச்சு, அதையும் தடவிக்கிட்டு, இதெல்லாம் ஒரு அறையாடா, மெட்ராஸில் போய் வாங்கினா ஒவ்வொரு அறையும் எவ்வளவு நல்லா இருக்கும்னா. என்னமோ சூரியன்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை தான் எழுப்புதுன்னு அவர் சொல்றார். அடி கூட டவுனில் வாங்கினா தான் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு கிராமத்து ஆளுகளுக்கு டவுனு மேலே ஒரு ஆசையை ஏற்படுத்தி விட்டாங்க. அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னார். இப்போ இவருக்கு பதில் சொல்லணும். இவருக்கு பதில் சொல்கிறது மட்டும் இல்லை, இப்போ கிராம வாழ்க்கையை பற்றி அவங்க கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து இவர் கிராம வாழ்க்கையில் பேசினவர் சொல்கிறாரு, கிராம வாழ்க்கை தான் திட்டமிட்ட வாழ்க்கைங்கிறார்.
இவர் என்ன சொல்கிறாரு, நகர வாழ்க்கை தான் திட்டமிட்ட வாழ்க்கை. கிராமத்தில் இருக்கவங்க உண்மையிலே திட்டமிடுவாங்க. எப்படி திட்டமிடுவாங்கன்னா, அவங்க விவசாயம் பண்ணதில் மீதி எம்புட்டு இருக்குதோ, ஒரு மூட்டை நெல் இருந்துச்சுனாக்கா அதை ஒரு வருஷத்துக்கு வேண்டிய நெல்லை சேர்த்து வச்சுக்கிட்டு மீதியை கொண்டு போய் விற்று அந்த மீதியில் இருக்க காசை வச்சுக்கிட்டு செலவழிப்பான் ஜம்முன்னு. அந்த ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நகரத்தில் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த அரிசிக்கு போராடிக்கிட்டு இருக்கு. வரிசையில் ரேஷன் கடையில் நிற்கிறது, இந்த ரேஷன் கடையில் வரிசையில் நின்று வாங்குகிற அந்த குடும்பம் இருக்கே, அடே அப்பா, வரிசையில் அதுவும் 8 மணிக்கு திறக்கிற ரேஷன் கடைக்கு 6 மணிக்கெலாம் போய் வரிசையில் நின்று இப்படி முட்டி 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 போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு ஆள் வரிசையில் நிற்காமல் முன்னால் போய் நின்னான். எல்லாம் பிடிச்சி வெளியே இழுத்தாங்க. என்ன நாங்கள் நின்று இருக்காங்கடா வர போடா, அட விடியா போடா, நாங்கள் 6 மணிலேருந்து வரிசையில் நிற்கிறோம், நீ வாட்டுக்கு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வெளியே இழுத்தாங்க. அப்புறம் சொல்கிறேன், அவன் ஐயா கடையை திறக்க வேண்டியவன் நான் தான்டா, என்னையை பிடிச்சி இந்த எழுப்புகிறீங்க அப்படின்னு முதலே சொல்ல வேண்டியதானே. ஏயா 8 மணிக்கு திறக்க வேண்டிய கடை இப்போ 9 ஆகி போச்சுல ஒன்றையால் அப்படின்னு எங்கேயா சொல்ல விட்டீங்க? சட்டையை பிடிக்கிது ஒருத்தன் இழுக்கிறான், கையை பிடிச்ச ஒருத்தன் இழுக்கிறான், கடையை திறக்க விட மாட்டேங்கிறீங்க. அன்னாட வாழ்க்கைக்கு போட்டி போடுறவங்க நகர வாழ்க்கை. ஆனால் கிராமத்தில் விளைஞ்ச விளைச்சலை வருஷம் முழுதும் சேர்த்து வைப்பாங்கங்கிறாரு தம்பி. கிராமத்தில் இருக்க வாழ்க்கை ரொம்ப நிதானமாக தான் இருக்கும், ஆனால் விவரமாக இருக்கும். கிராமத்தில் ஒரு பெருசு உட்காந்துருந்தார். ஒருத்தன் வழி கேட்டான், ஐயா சோலையூருக்கு எப்படி போகிறதுன்னு. நீ நட, நான் சொல்கிறேன் அப்படின்னு. வழி சொல்லாமல் நான் எப்படியா நடக்கிறது? நடடா சொல்கிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் தூரம் நடந்தேன். இங்கே வா, இப்படி போனால் 1 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னாரு. எப்படி அப்படின்னாக்கா அவன் நடையை வச்சு அளந்துட்டார். ஒரு 10 எட்டுக்கு இவ்வளோ தூரம் போகிறானே, இந்த 8 வச்சுட்டு அவன் போனான்னாக்கா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. எப்படியா சொல்கிற அப்படின்னு கேட்டால், உன் 8 நான் அளந்துட்டேன்டாங்கிறேன். இன்றைக்கும் கிராமத்தில் இப்படி கண்ணை கையை இப்படி வச்சு பார்த்துட்டு 1/2 மணி நேரத்தில் மழை வரும்பேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் மழை வரும்பாரு. எப்படியான்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அது ஒரு கணக்கு வச்சுருப்பேன். டவுனில் அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அறிவிப்பாங்க, இன்னும் 48 மணி நேரத்தில் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழையுடன் கூடிய புயல் காற்று வீசக்கூடும், வெயில் பிடிங்கிட்டு அடிக்கும். இந்த அறிவிப்பு கூட தவறாக போயிடுது. ஆனால் அந்த கிராமத்து தாத்தா அப்படியே ஒரு மூளையை பார்க்குறாரு, மழை வராதுங்க அப்படிம்பாரு. எப்படி தாத்தான்னா சொல்ல தெரியாது. கிராமத்தில் அப்படி ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. எப்படின்னு ஆனால் சொல்ல தெரியாது, அவங்களுக்கு தியரி தெரியாது, ஆனால் அனுபவ அறிவு அவங்கள்ட்ட இருக்குன்னு தம்பி சொல்கிறார். ஆனால் டவுனில் என்ன சொல்லுதுங்க, டவுன் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒருத்தர் ஒன்று செஞ்சாக்க உடனே அதே மாதிரி தங்களும் செய்யணும். ஆஃபீஸில் ஒவ்வொருத்தராக லேட்டாக வந்துக்கிட்டாங்க, ரொம்ப லேட்டாக வந்தாங்க. புதுசாக வந்த அதிகாரி பார்த்தாரு, என்னையா பொழுதுனிக்கு எல்லா பேரும் லேட்டாக வந்துக்கிட்டீங்க, நான் ஒரு அதிகாரின்னு ஒருத்தன் இருக்கேன், ஒரு மரியாதை இருக்கா? இனிமேல் லேட்டாக வர்றேன் பூரான் ரெஜிஸ்டரில் எதுக்கு லேட்டாக வந்தேங்கிற காரணத்தை எழுதணும்டான்ட்டேன். போச்சுரா மாட்டிக்கிட்டோம்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் கண்டுபிடிக்கணுமே. முதல்ல ஒரு ஆள் வந்தார், எலக்ட்ரிக் ட்ரெயின் கரண்ட் கட் ஆனதால் லேட். ஒன்று பின்னாடி வந்தேன் போகிறேன், எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான் எழுதிட்டேன். இன்னொருத்தன் டவுன் பஸ் லேட் ஆனதால், ஒன்று எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கு அதே மாதிரி தான். ஊர்வலம் நடந்ததால் டிராஃபிக் ஜாம் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார், எனக்கும் டிராஃபிக் ஜாம், எனக்கும் டிராஃபிக் ஜாம், எனக்கும் டிராஃபிக் ஜாம். இன்னொருத்தன் எனக்கு காலையில் ரெட்டை குழந்தை பிறந்துருச்சு அதனால தான் என்ன. ஒன்று எல்லா பேரும் எனக்கு அதே மாதிரி தான், எனக்கு அதே மாதிரி தான், எனக்கு அதே மாதிரி தான்ட்டு ஆஃபீஸில் பியூன் வரைக்கும் எல்லாம் டிட்டோ போட்டு விட்டாங்க. மேனேஜர் பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த ஆளுக்கு, என்னையா 42 பேருக்கும் ஒரே நேரத்தில் எப்படா ரெட்டை குழந்தை வரஞ்சி அப்படின்னு. கிராமத்தில் இப்படிலாம் படக்குன்னு பொய் சொல்ல மாட்டான். டவுன்லாம் பொய் சொல்கிறதுக்கு அப்படியே அஞ்சுறதே இல்லை, கப்பாருன்னு அடிப்பான். இந்த அப்படியே பார்ப்பாங்க. அது அந்த அதிகாரிகளை கும்பிடு போடுவாங்க பாரு, ஐயா வாங்க ஐயா, வணக்கம் ஐயா. மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பான், இவனால தான்டா என் வாழ்க்கையே கட்டுச்சு அப்படின்னா. மனசில் ஒன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அந்த பண்பு எங்கே பார்க்கலாம்? நகரத்தில் பார்க்கலாம். அப்படியே நம்மளை ரொம்ப அன்பாக நேசிக்கிற மாதிரியே இருக்கேன். ஆனால் உள்ளுக்க பறிச்சுக்கிட்டு இருப்பேன், ரைட்டில் அப்படியே குழி பறிச்சுக்கிட்டே இருப்பேன், உள்ளே தள்ளுறதுக்கு ரெட்டியாக. இந்த மாதிரி ஆளை எங்கே பார்க்கலாம்? டவுனில் பார்க்கலாம்னு தம்பி சொல்கிறா அப்படி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னையா பெரிய டவுனில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியுது, கிராமத்தில் என்னவோ ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, இயற்கையான காற்று, இயற்கையான தண்ணீர். கிராமத்தில் இருக்க இயற்கையான தண்ணியை தான் நம்ம பார்க்குறோம்ல. 10 பேர் அங்கே என்னென்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கேன், அந்த பக்கம் பார்த்தா சின்ன பிள்ளை என்னமோ ஒரு வேலையை நடத்திட்டு அவன் கழுவிக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு இன்னொருத்தர் இப்படி அள்ளி புளிச்சுன்னு அதிலே துப்புறாரு. வேப்பங்குச்சி அப்படியே ஒருத்தர் அலசிட்டு திரும்ப வாயிலே விட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு அதை மொண்டுட்டு போய் குடிக்கிறிய, அப்புறம் கால்ரா எங்கேருந்து வரும்? உங்கள் கிராமத்தில் இருந்து தானேயா வியாதி எங்கள் டவுனுக்கு வந்து சேருதுன்னாரு. அருமையான கருத்து, நல்லா பேசியிருக்காங்க 2 பேரும். இனி கிராம வாழ்க்கைன்னு பேசுகிறதுக்கு ஒரு அடுத்த செட்டு இப்போ வரப்போகுது, ரெடி ஆகுது.
இப்போ கிராம வாழ்க்கைன்னு பேசுறதுக்கு தாய்க்குளம் வருகிறது. வாங்கம்மா. உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எடுத்தோன்ன கேள்வியா? அது என்ன வயலும் வாழ்வு நிகழ்ச்சியா? விஷயத்தை சொல்லுங்கம்மான்னா இந்த பெண்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா என்னத்துக்கு ஆகிறது? பேசுங்க. நீங்க நிம்மதியா தூங்கணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் நிம்மதியா தூங்கினா தானே அதுக்கு எப்படின்னு நான் சொல்ல முடியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை சொல்றேன். நிம்மதியா தூங்கணும்னா மனசுல பிரச்சனைகளே இல்லாம மன அமைதியா இருந்தா தான் நான் நிம்மதியா தூங்க முடியும். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? கடை இருக்கக்கூடாது. ஆனா நம்ம இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் 5000 ரூபாய் கடை இருக்கு. அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி நிம்மதியா தூங்குவீங்க? பொருளாதார வல்லுநர் கிருஷ்ணே தெரியும் உங்களுக்கு. அவர் சொன்னாரா, ஆக்கமுள்ள உழைப்பு விவசாயம் தானு. விவசாயம் எங்க நடக்குது? கிராமத்துல தான். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில். கிராமத்தினால ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினாலையும் நம்ம நாடு ஃபுல்லுமே சுதந்திரமா நிம்மதியா இருக்கும். அப்படின்னு இருக்கப்போ மனிதருடைய வாழ்க்கைக்கு நிம்மதியை தருவது கிராமத்து வாழ்க்கை தாங்க. உதாரணமா எடுத்துக்கங்க, நம்ம கிராமத்துல பண்பும் பாசத்தோடையும் இருப்பாங்க. உதாரணமா முருங்கை மர கிளை உடைஞ்சு கீழே விழுந்தாலும் 10 பேர் என்னன்னு கேட்க வருவாங்க. நீங்க LIC பில்டிங்ல இருந்து கீழே விழுங்க, வேடிக்கை பார்த்துட்டு போறவங்க தான் நிறைய பேரு. நம்ம டவுன்ல மேல இருந்து கீழே விழுந்தா பரவாயில்ல, நல்லா விழுந்திருக்காங்களே. இன்னும் கொஞ்சம் உயரத்துல இருந்து விழுந்திருந்தா கை காலெல்லாம் தனியா போயிருக்கும்டா. நாட்டில் மக்கள் தொகை குறையிறதுக்கு இப்படியும் சில வழிகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போவானே ஒழிய, பக்கத்து வீட்டு மரம் விழுந்தா கூட என்ன ஏதுன்னு வந்து கேட்கக்கூடிய பண்பு கிராமத்தில் இருக்கு. நல்லா கண்டுபிடிச்சிருக்கேம்மா. ஐயா கேட்டுக்குங்க, எழுதிக்குங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்க கிராமத்துல பிறந்த ஒரு நல்ல உள்ளம் படைத்த கலைஞர் இதைத்தான் அன்னைக்கே சொன்னார். பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா, ஊரப்பா பெரியதப்பா, உள்ளந்தான் சிறியதப்பா. உள்ளந்தான் சிறியதுன்னு என்னைய காமிச்சா ஜனங்கள்லாம் இப்போ என்னைய தப்பா பார்க்குறாங்க. இப்போ பொதுவா நகரத்துல வாழ்றவங்க தான் அப்படி சொல்லுங்க, அங்கிட்டு காமிங்க மதுரைக்காரங்களை. நகரத்துல உள்ள மக்கள் வீடு வாடகைக்கு இருப்பாங்க. வீட்டு குடி வச்சிருக்கவங்க வீடு அவருடைய பேரே தெரியாது. ஆனா கிராமத்துல வண்டிக்கார வேலி எங்கன்னு கேட்டா போதும், இந்த பக்கம் போய் இடது பக்கம் போய் கிழக்கால போங்க வரும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு கிராமத்துல. இங்க நகரத்துல தெருவுக்கு ஒரு கூர்க்கா பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்களாம். எப்ப எது போகும்னே தெரியாம தெருவுக்கு ஒண்ணு. ஆனா எங்க கிராமத்துல, நான் கிராமத்துல இருந்தாங்க வந்திருக்கேன், எங்க கிராமத்துல ஒரே ஒரு தலையாரி. திருட்டெல்லாம் இன்னும் போனது கிடையாது, நானும் கேள்விப்பட்டதும் கிடையாது. நிதி நிறுவனம் என்ன தெரியுமா சொல்றாங்க? கிராமத்துல உள்ளவங்கலாம் நிதி நிறுவனத்துல வந்தா ஏமாந்து பணத்தை போட்டுறாங்கன்னு. இங்க நம்ம நகரத்துல இருக்கிறவர் நிதி நிறுவனத்துல பணத்தை போட்டு என்ன செய்யறான்னு பார்ப்போமா? நகையை வித்து பணத்தை போட்டேன் அதுவும் போச்சு, ஆட்டோவை வித்து பணத்தை போட்டேன் அதுவும் போச்சு, சைக்கிளை வித்து பணத்தை போட்டேன் அதுவும் போச்சு, இருக்கிற கிட்னியை வித்து பணத்தை போட்டேன் அதுவும் போச்சு. நகரத்துல மருத்துவத்தை எடுத்துக்கங்க, வயிற்று வலின்னு போறவன் திரும்பி டவுன்ல போறாங்களே 35% முன்தேதியிட்ட காசோலை போடுங்கள் போடுங்கள் நாங்களும் போடுகிறோம் அப்படின்ட்டு கிளீனா போட்டாங்க, நீட்டா நம்பாலும் போட்டான். இனிமே அந்த 35% யாராவது வந்தாங்க அடிதான் விழுகு. போதும்டா நீங்களும் உங்க 35%. ஏன்னா டிவியில் ஒரு அம்மா வந்து சொன்னிச்சு, நாங்கள் 7 நாளைக்கு காரை விட்டு இறங்கவே மாட்டோம் அப்படின்னுச்சு. அந்த அம்மாவில் எங்கே இறக்கி விட்டு போனாங்களோ பாவம். உண்மையில எத்தனை விளம்பரம் ஐயா, எங்கே போனாங்கன்னே தெரியல. இன்னைக்கு இந்த நிறுவனத்தை பூரா கண்டுபிடிச்சது யாரு? டவுன்காரங்க தானே. நல்லா பேசுறீங்கம்மா. நீங்க எதுவும் பணங்கணும் போட்டிருக்கீங்களா நிறுவனங்கள்ல? நான் கிராமத்துல இருக்கேன், அதனால அந்த மாதிரி தப்பான வேலை பரவாயில்ல, தப்புச்சிங்கம்மா. நகரத்துல இருக்க வயிற்று வலின்னு போனா திரும்பி வரப்போ ஒரு கிட்னி காணாம போயிருது. எங்க கிராமத்துல பெண்கள் சட்னி அரைக்கிற மாதிரி நகரத்துல உள்ள கிட்னி களவான்றது சாதாரணமா போச்சுங்க. அதுக்கடுத்து ஜாதி பிரச்சனையா, கிராமம் தான் அடிப்படையா, நகரம் தான் மூல காரணமே. அவங்க தூண்டுறதுனாலதான் எங்க கிராம மக்கள் சண்டை ஓடுறாங்க. இவங்களாவது கிராம மக்கள் கம்பையும் கத்தியும் தான் எடுத்துட்டு போவாங்க. நம்ம நகரத்துல முட்டை இருக்கு பாத்தீங்களா, முட்டையில ஆக்சிட் ஊத்தி எரிகிறதும் வெடிகுண்டு இன்னும் என்னென்னமோ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துல தான் ஜாதி கலவரம் நடக்குதாங்க. ஏங்க கோயம்புத்தூர் நகரமா கிராமமா? கோயம்புத்தூர். இந்த மாதிரி பொது அறிவு கேள்வியெல்லாம் மேடையில் வச்சுட்டு திடீர்னு கேட்கக்கூடாது. நான் பாட்டுக்கு ஏதாவது தப்பா சொல்லி எங்க மாணவர்கள்லாம் டிவியை பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் வாத்தியார் வேலை கொடுத்துருக்காங்க பாரியா
கோயம்புத்தூர் நகரமா கிராமமானு கூட தெரியாம இவர் ஒரு நடுவர் புது புது ப்ரோக்ராம் கிழிக்கிறாராம் அப்படின்னு சர்வசாதாரணமாக அடிப்பாங்க. கோயம்புத்தூர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது நகரம். கிராமத்துல உள்ளவங்களா சிந்திக்க தெரியாதவங்களா, நகரத்துல உள்ளவங்களா சிந்திக்க தெரிஞ்சவங்களா? கிராமத்துல உள்ளவங்க சிந்திப்பாங்க, எப்ப நல்ல காரியத்தை பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த நேரத்துல சிந்திப்பாங்க. நகரத்துல உள்ளவங்க தேவையில்லாம சிந்திச்சு மண்டையில இருக்க முடியும் போயிருது. என் மேல ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா நேரடியா என்னை வழுக்க மண்டனே வையலாம். இதுக்காக இப்படி ஒரு பாயிண்ட்டை புதுசா உருவாக்கி நகரத்தில் இருக்கவங்களுக்கு சிந்திச்சு சிந்திச்சு முடியெல்லாம் கொட்டி போயிட்டு அப்படி லைட்டாக ஒரு பார்வையை பற்றியெல்லாம் இன்னைக்கு நான் சொல்கிறேம்மா, தமிழ்நாட்டில் வழுக்க மண்டைகளுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இறங்குனா காண போயிடுவீங்க. எத்தனையோ கவிஞர்கள் வந்தாங்களா, நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்பட்டுச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்க நகரத்துல பிறந்திருந்தாங்கன்னா உள்ளதும் போச்சுன்னு ஒல்லக்கண்ணான்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதாங்க. கலைக்கு தொண்டு செய்த கலைவாணரும் கண்ணதாசனும் வரிக்கு உயிர் கொடுத்த வைரமுத்துவும் இன்னும் பல பழனி பாரதிகள் எங்க இருந்து வந்தாங்க? எங்க கிராமத்துல இருந்து வந்தாங்க. நகர மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையா இருக்கிறது யாரோட வார்த்தை? எங்க கிராம மக்களுடைய வார்த்தை தான். அன்னைக்கு கிராமத்துல இருந்த கண்ணதாசன் பாட்டு எழுதினாரு. என்ன பாட்டு? பசுமை நிறைந்த சோலையிலே பாடி திரிந்த பறவைகளே. அதுக்கப்புறம் நகரத்துக்கு வந்தாரு, என்ன எழுதினாரு? ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. நல்ல கலைஞர்களாம் கிராமத்துல இருக்கிறவரை நல்லவங்களா தான் இருக்காங்க. நகரத்துக்கு வந்தோன்னா பாழா போன குடினால நாசமா போயிடுறாங்க நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் தாய்மொழி பற்று. தாய்மொழி பற்றுன்றது எவ்வளவு இன்றிமையானது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை நகரத்தில் உள்ளவங்க அம்மான்னு அம்மாவை அழகா கூப்பிடுறாங்க, மம்மின்னு கூப்பிடுறாங்க. அதையும் சுருக்கி மம். சித்தினா மினிமம், பெரியம்மானா மேக்சிமம். ஒரு இப்ப மம்மெல்லாம் கிடையாது, எஸ் சேர்த்து கூப்பிடுறது இப்ப பழக்கமாயி போச்சு. மம்ஸ். டேடியை வந்து டேட்ஸ், தாத்தா வந்து தாட்ஸ் அப்படிங்கிறேன், பங்காளிய பங்க்ஸ்ங்கிறேன். கூடிய சீக்கிரத்துக்கு திங்கிற பப்ஸ் ஆகிடுவாங்க. எதை திங்கிற பப்ஸ் ஆகிடுவாங்க. பப்ஸ் ஆயிடுவோம். நம்ம நல்ல வேலை பொம்பளை பிள்ளைகளை பார்த்து சைட்ஸ் அப்படின்னு கூப்பிடாம விட்டான். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒன்று தான் இருக்கணும். அது ஒரு படத்துல நடந்த நிகழ்ச்சிங்க இது. ஒரு படத்துல பிச்சைக்காரங்க எல்லாம் ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்களாம். அதுல பிச்சைக்கார நகரத்துல நடக்குது. நகர பிச்சைக்காரங்களுக்குலாம் ஒரு தொகுதி. அதுகளும் சங்கம் போட்டாச்சா? நாட்டுல எது எதுக்கு சங்கம் வைக்கணும்னே ஒரு விவசாயம் எல்லாம் போச்சுவாரு. பிச்சைக்காரர்கள் நகரத்துல தானே அதுல அதிகமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, யாரு இனிமே அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன கேட்கணுமா? மம்மி டாடி ஹெல்ப் மீ. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நகரத்துல மம்மி டாடி ஹெல்ப் மீ. ஒழுங்கா பிச்சை எடுத்தாலும் பாத்திரத்துல சோறு விழுந்துருக்கும். இவன் போய் கூப்பிட்டதுக்கு அங்கே உதைதான் விழுந்துச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? மம்மி டாடின்னு கூப்பிட்டது உள்ள இருக்கவன் காதுல மம்மி வாடின்னு கேட்டுருச்சு. இதுல நகரத்துல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு கூட நிம்மதி இல்லைன்றப்போ மற்றவங்க நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த தானம் பண்றாங்களாம். மனிதநேய உள்ளவங்க நகரத்துல நிறைய பேர் இருக்காங்க, கிராமத்துல இல்லவே இல்லையா. யாருங்க சொன்னது மனிதநேய உள்ளவங்க நகரத்துல தான் இருக்காங்கன்னு? நாங்க சேத்துல காலை வச்சாதானே உங்க உடம்புல ரத்த ஊறும், அப்பதானே நீங்க ரத்த தானம் பண்ணுவீங்க. ஒருத்தர் பாட்டு பாடினாராம், இதை தெரிஞ்சுன்னா ஒருத்தர் பாட்டு பாடினாராம். மாறி மழை பொய்ய வேணும், மக்கள் பஞ்சம் தீர வேணும். நாங்க சுயநலத்தோட எங்களுக்கு மாத்திரம் பயிர் செஞ்சு தின்னோம்னா உங்க நிலைமையில என்ன ஆகுறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த தானம் சொன்னோம். வேலை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் வேலை போறாங்களாம். அதனால சம்பளத்தினால அவங்க குடும்பத்தை ஓட்ட முடியுதாங்க. ஏங்க ஏசி கடியில உட்காந்து வேலை பார்த்தாதான் வேலையா? எங்க கிராமத்துல எத்தனை பெண்ணுங்க களை எடுக்கிறதுல இருந்து கல்லு சுமக்கிற வேலை வரையும் செய்யறாங்க. அவங்க எல்லாம் 700 ரூபா சம்பளம் வாங்கினாலும் நிம்மதியா கஞ்சியை குடிச்சிட்டு வீட்டுல கிடக்காங்க. ஆனா இங்க 7000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் என்ன நிலைமை? லிப்ஸ்டிக்கும் பேரண்ட் லவ்லி வாங்குறதுக்கே காசு இல்லாம போகுது. அப்படி இருக்கு. இதை நீங்க சொல்றீங்களாக்க? இதெல்லாம் நாங்க சொல்லணுமா? லிப்ஸ்டிக் என்ன நாங்களா போட சொன்னா? பெண்களே, நகர பெண்களே, லிப்ஸ்டிக் போடாவிட்டால் நாங்கள் உங்களை பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு எந்த ஆம்பளைகளாவது மாநாடு போட்டு அறிவிச்சோமா? நீங்களா தான் அந்த சிவப்பு பெயிண்டை எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சிங்களா அந்த வாயில் அப்பிக்கிட்டு? உண்மையில் அதுக்கு செலவழிக்கிறதுக்கு காரணம் அது நீங்கள் தான்.
அடுத்து ஒரு பொண்ணுக்கு நிம்மதி எங்கேன்னு பாருங்க. படையப்பா படத்துல இப்ப எப்படி கூட்டம் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு பொண்ணு போகுது, ரிசர்வ் பண்ணி ஒரு பொம்பளை போகுது, அங்க உட்காந்துருக்கு, பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு அம்மா உட்காந்துருக்கு. இன்டர்வெல்ல தின்னுகிட்டு இருக்கு, பாப்கார்னை அரைச்சுக்கிட்டே அந்த அம்மா கேக்குது, ஏமா இந்த சீட்ல யாருமே வரலையே, என்ன செஞ்சிருப்பாங்க வீட்டுல உட்காந்து இந்த படத்தை பார்க்காம. அது சொல்லுது, முக்கியமான வேலை இருந்திருக்கும் அதான் வரல. ஏமா இன்னைக்கு என் புருஷன் செத்து போயிட்டேன், ஆனாலும் ரிசர்வ் பண்ண டிக்கெட் போயிடக்கூடாதுன்னு நான் என் தலைவர் படத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப இந்த நகரத்துல எப்படிங்க நிம்மதி நிலவும்? அந்த அம்மா எதுக்கு வந்திருக்குன்னா, அவங்க புருஷன் படையப்பாவுக்கு வரிசையில் நின்று கூட்டத்தில் நெரிசல் பட்டு செத்து போனாரு. அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குற சாக்கில் அப்படியே வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நகர வாழ்க்கை அப்படித்தான். பெருமைக்கு எருவம் மேய்க்கிறது தாங்க நகர மக்களுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கத்திய கலாச்சாரம், அவங்க தான் அம்மாவை நினைக்கிறதுக்கு வருஷத்துல ஒரு நாள். இன்னைக்கு அன்னையர் தினங்க, அம்மாவை நினைக்கிறதுக்கு வருஷத்துல ஒரு நாள். காதல்னாலே அம்மாவை வருஷத்துக்கு ஒரு நாளா நினைக்குதுங்க மேற்கத்திய நாடுகள்ல நடுவர்களே. நான் இங்க நம்ம நாட்டை சொல்றேன், அம்மாவை நினைக்காம இருக்கவே மாட்டேன், முடியலையே நம்மளால. எங்க பார்த்தாலும் அம்மா 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 தான் அம்மா தான். அதனாலதான் அன்னையர் தினம்னு வச்சு தாயை நினைச்சு பாருங்க ஐயா அப்படின்ட்டு அன்னையர் தினம்னு கொண்டாடினதே இந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு தாயின்னு ஒருத்தன் அர்த்தம் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு அன்னையர் தினத்தையே ஏற்படுத்தியிருக்கான், வேற ஒன்றும் இல்லை. காதல்னா என்னன்னே தெரியாது, காதலர் தினம் இன்னும் என்னென்னமோ தினம் கொண்டாடுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு மோகங்க மோகம். அது என்ன செய்யுது, கிராமத்துல வந்து பத்தல எங்களுக்கு, நகரத்துல உள்ளவங்க இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அன்னையர் தினம்னு. அதையும் டிவியில அன்னையர் தினம் சிறப்பு நிகழ்ச்சிகள்னு வேற போட்டு காமிக்கிறாங்க. தாயவே வருஷத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறதுக்கு நேரம் இருக்கிற இந்த நகர மக்களுக்கு எப்படிங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும்? கொஞ்சம் நீ நினைச்சு பார்க்கணும். நாங்க நினைச்சு பார்த்துட்டோமா, கிராம வாழ்க்கையை பற்றி ரொம்ப அருமையாக ஒரு பெண் வந்து ரொம்ப அருமையாக படம் பிடிச்சு பேசினாங்க. இனி அதுக்கு பதில் சொல்லி பேசுறதுக்கு வரணும். பதில் சொல்கிறீங்களா இல்லை எதுவும் கருத்து கையில் இருக்கா? நல்ல பாட்டு, ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தாஞ்சிரியதப்பா. அதில் எனக்கு பிடிச்ச வரி தான், அடுப்பெரிக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்குதப்பா, அச்சடிச்ச காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா, காசு பணம் சேருதப்பா, காரு வண்டி பறக்குதப்பா, சேத்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா, பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. அருமையான பாட்டு. இன்றைக்கெல்லாம் கிராமத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட வழி கேட்டோம்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த காரை வீட்டு வெள்ளச்சாமி எங்கெங்கே இருக்கார், காரை வீட்டு வெள்ளச்சாமி தானே, இந்த நேராக போய் அப்படி ரைட்டில் போய் அங்கே இங்கே போங்க, கிழக்கால போய் மேற்கால போய் வடக்கால வந்து அங்கே ஒரு ஆலமரத்தை ஒரு 3 தடவை சுற்றினீங்கன்னா பக்கத்தில் வெள்ளச்சாமி வீடு இருக்குன்ட்டு ஏதாவது ஒரு வழி சொல்லிடுவாங்க. ஆனால் டவுனில் நீங்கள் வெள்ளச்சாமின்னு ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுமா? மதுரையில் வந்து வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமினா எந்த தெருவில் இருக்கார், எந்த தெருவுன்னு தெரியலிங்க, வெள்ளச்சாமின்னு சொல்லி விட்டாங்க. அவர் எப்படி இருப்பார், வளர்த்தியாகவும் இருப்பார் குட்டியாகவும் இருப்பார், எப்படி இருப்பாருன்னு ஞாபகம் இல்லை. கருப்பாக இருப்பாரா சிவப்பாக இருப்பாரா, கருப்பாக இருக்க மாதிரியும் தெரியுது சிவப்பாக இருக்க மாதிரியும் தெரியுது அப்படின்னு இருக்கான். அவர் எப்படி நல்லவரா கெட்டவரா, நல்லவர் மாதிரி தெரியும் கெட்டவர் மாதிரியும் தெரியும். கண்ணாடி போட்டிருப்பார், சில சமயம் போட்டுப்பார் சில சமயம் போடாமே இருப்பார் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். எனக்கு அவரை தெரிஞ்ச மாதிரியும் தெரியுது தெரியாத மாதிரியும் தெரியுது, ஏதுக்கு இந்த ஊர் பக்கம் போய் பார்க்குற மாதிரியும் பாரு பார்க்காத மாதிரியும் பாரு, அவர் இருந்தாலும் இருப்பார் இல்லாட்டி இல்லைன்னா. அவன் நின்னவன் ஓடியே போயிட்டான் பின்னங்கால் பெட்ரோல் அடிக்க. டவுன்ல எல்லாம் ஒரு ஆளை தெருவு தெரியல தெரியாத தெருவுக்குள்ளே போய் ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிறீங்க? வந்து அவன் கேட்குற கேள்வி வீட்டுக்குள்ளே உள்ளே விடாமல், யாராவது ஒருத்தர் வீட்டில் வழி கேட்டோம்னா போச்சு, வீட்டில் வெளியில் நின்றுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. அப்புறம் யார் என்ன நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. இது 7ஆம் நம்பர் வீடு, இது 8ஆம் நம்பர் தானே, இது 8ஆம் நம்பரு, 7ஆம் நம்பர் எது, அது பக்கத்து வீட்டில் போய் கேளு. அட பக்கத்து வீடு தானே 7ஆம் நம்பர், அது எனக்கு என்ன தெரியும், அவன் நம்பரை சொல்ல முடியுமா எனக்கு? அவன் ஒரு மனுஷன், அவன் வீட்டு நம்பரை என்ன சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அட என்னையா உன்னையோட பெரிய எம்சிஆர் பக்கத்து வீட்டு நம்பரை சொல்கிறதுக்கு அவனுக்கு சண்டை போடுறத பார்க்கணும். டவுனில் இப்படி போலித்தனமான வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க தம்பி நகர வாழ்க்கையே அப்படின்னு பேசுறதுக்கு வந்திருக்காரு பாரு. நகரத்தில் இருக்கவர் மாதிரியே இருக்காரு ஆள், சட்டையும் பேண்ட்டும் பார்த்தீங்களா? பேசுங்க தம்பி. செந்தமிழே செங்கரும்பே தீஞ்சுவையே என் உயிர் தமிழே உன்னை வணங்குகிறேன். மைக்கை விட்டு விட்டு மேலே கொண்டு போனால் அப்புறம் எப்படி கேட்க?
வணக்கத்தில் இருக்க கான்சென்ட்ரேஷனை விட்டு அவர் பாட்டுக்கு மைக்கு எங்கே போட்டு வணக்கம்ங்கிறாரு. எங்கடா சத்தத்தை காணான்னு தெலாவராப்புல. நீங்க டவுனில் இருக்க ஒரு மாதிரியே பதஷ்டப்படாதீங்க, அமைதியாக பேசுங்க. டவுனில் இருக்க ஆளுங்க இப்படி தான் வேகமாக போவாங்க, எங்கே போவானே தெரியாது. குப்பு குப்பு குப்புன்னு மெட்ராஸில் பாருங்க வேகமாக நடந்து போயிட்டே இருப்பாங்க. எங்கேயா போறீங்கன்னு கேட்டால் மெரினா பீச்சில் சுண்டல் வாங்கி தின்னேன். அது மெதுவாக போய் வாங்கி தின்னா இப்போ என்ன ஓடியா போயிருது அந்த சுண்டல், அதுக்கும் வேகமாக தான் போவாங்க. அதனால் தம்பி நகர வாழ்க்கைன்னு பேசுகிறீங்க, பதறாதீங்க, அமைதியாக பேசுங்க. மைக்க அப்படி நேரவர்களே பாராளுமன்ற நினைப்புல மைக்க மேலே தூக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த கோஷ்டியை சேர்ந்த ஆளா நீ? அப்போ கொஞ்சம் தள்ளி நில்லுங்கய்யா, நான் இன்னும் 4 நிகழ்ச்சியில் பேச வேண்டியிருக்கு. கையில் வேற மைக்கு தனியாக கிடக்குது, விட்டு இழுத்தாருன்னா போச்சு, அவ்வளோதான். எனக்கு தான் கடைசி நிகழ்ச்சியாக இருக்கேன். பேசுங்க. சங்கம் அமைத்து தமிழ் வளத்தை இந்த மதுரை மண்ணில் சங்கமமாக இருக்கும் மதுரை மக்களே, பட்டிமன்றத்தின் கதாநாயகனாக இருக்கும் இளமை துடிப்போடு இந்த நகரத்திலே வாழ்ந்து என் அடுத்த படத்தின் கதாநாயகனாகின நடுவர் கதாநாயகன் அவர்களே. நான் நல்லா இருக்குது பிடிக்கலையா? ஒரு படத்தில் அப்பையும் வயசில் நடிச்சே இன்னும் என்னை வாங்கி கட்டுறது பத்த மாட்டேங்குது. என் படத்தை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து கேட்குறாரு, எங்கடா அந்த படத்தில் உன்னைய காணா அப்படின்னாரு. என்னது காணாமா? எப்பா படம் முழுதும் நடிச்சிருக்கேப்பா கங்கா கௌரியில் அப்படின்னு. யாரோ ஒரு கிழவன் தான் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் போகிறேன் அப்படின்னாரு. அந்த கிழவன் தான்ப்பா நானுன்னு. போதும், ஒரு படத்தில் நடித்ததை கதாநாயகனா இவர் படம் எடுக்கிறாராம், அதில் நான் நடிக்கணுமா? சரி நடிக்கிறேன் தம்பி, நல்ல படமாக எடுங்க. இன்றைய சூழலில் பெரும் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? நல்ல தலைப்புங்க. பெரிதும் நிம்மதியை தர்றது நகர வாழ்க்கை தான். நம்ம நடுவர் எடுத்துக்கோங்க, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வாழ்ந்தார். அந்த இறைச்சல் சத்தம் அவருக்கு தாலாட்டா இருந்துச்சு. அங்கேருந்து உதயமாய் இங்கே வந்திருக்காரு. நிம்மதி இல்லைன்னா நம்ம நடுவர் தீர்ப்பு சொல்ல முடியுமா? அவரும் இப்படி தான் நரசிம்மர் அவ மாதிரி குனிஞ்சுக்கிட்டு பேசு பேசுன்னு அமைதியாருன்னு நம்மளை கவுத்திட்டு போயிடுவாரு. ஐயா நல்ல வேலை திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வாழ்கிறாருனாலும் சொன்னீங்க. நடுவர் அவர்கள் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் கிடக்கிறாரு அப்படின்னாக்க இந்த தொழில் வேறு பார்த்துக்கிட்டு இருக்காப்லையா லியோனி, இது நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு என்னை எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி. பரவாயில்ல தம்பி, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. அந்த இறைச்சல் இல்லாட்டி எனக்கு தூக்கம் வராது. காரணம் அந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் எங்கள் வீடு, எதிர்த்தாப்பில் மதுரை போகிற வண்டி எங்கள் வீட்டுக்கிட்ட தான் நிற்கேன். அந்த காலையில் 4 மணிக்கு தொடங்கிருங்க. மாற 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 முறைக்க 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 முறை இஞ்சி வரப்பா இஞ்சி வரப்பா இஞ்சி வரப்பா இஞ்சி வரப்பா இஞ்சி வரப்பா. உடனே அங்கேருந்து போக்குவரத்து கழக அறிவிப்பு. அந்த 7ஆம் நம்பர் டிரைவர் எங்கே போனாருன்னு தெரியல, வண்டி போனேன், கண்டக்டர் டிரைவர் உடனே வண்டிக்கு வாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். என்னையாவது கரண்ட் ஆஃப் ஆகி எனக்கு பந்துன்னு வச்சுக்கங்களேன், நாங்களாம் 3 மணிக்கு எந்திரிச்சிருவோம். காரணம் எங்களுக்கு அந்த வித்தியாசமான சூழ்நிலையில் தூக்கம் வர மாட்டேங்குது. தம்பி அதை நோட் பண்ணி அடிக்கிறார் பார். நடுவர் அவர்களே, ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுற்றி மரமாக இருக்கும், தென்னை மரம் புளிய மரம், நடுவில் கம்மா. நகரத்தில் நம்ம ஆள் பாத்திமா காலேஜ்லேயும் அமெரிக்கன் காலேஜ்லேயும் 1 வாரமாக நின்று சைட் அடிக்கிறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், மாப்பிள்ள 1 வாரமாக ஒரு மூஞ்சியை பார்க்குறோமே விளங்கி போயிருமா மாத்துறான்றான். பொழுது போறக்கா சைட் அடிக்கிற நம்மால் ஆளை மாத்துறான்றான். கிராமத்தில் இருக்கிறவன் காலையிலையும் மரத்து மூஞ்சி முடிக்கிறான், சாயங்காலமும் மரத்தை தான் பார்க்குறேன். இதனாலேயே சில பேர் மரத்து போய் வாழ்க்கையை வெறுத்து போய் வயக்காட்டில் புலம்பிக்கிட்டே திரிகிறாங்க. 4 4 9ன்றாங்க. நடுவர் அவர்களே, பாரதிராஜா படம் எடுப்பாரு, 2 கருவேல மரத்தை காமிப்பாரு. இந்த கருவேல மரத்திலிருந்து தான் 2 காதல் பறவைகள் ஊரை வலம் பெற போகிறது. உடனே இந்த 2 பறவை செத்து போயிடும். அவர் சொல்லுவாரு, இந்த பறவைகள் இறந்ததாக நீங்க நினைக்க வேண்டாம், மறுபடியும் உணர்வுகளோடு உயிரோடு வரும் என்று. அது படத்துக்கு ஒத்து வரும். நடுவர் அவர்களே, இப்போ நீங்க மதுரைக்கு வந்து பட்டிமன்றம் பேச வந்திருக்கீங்க, திடீர்னு ஜாதி கலவரம் வருது, வேகமா எங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிருவீங்க முதல் ஆளா. உண்மையிலே கலவரத்தை கொண்டு வந்துருவாரு போல இருக்கு இவரு. ஒரு நல்ல விஷயத்த பேசுங்க ஐயா. ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் மதுரையில் பல ஆள் இருக்கு, அதுக்கு போய் அதை பற்றி ஏன் இங்கே பேசுறீங்க? உண்ட ஜாதி கலவரம் வந்தால் முதல் ஆளாக நான் ஓடி போயிடுவேனா? எனக்கு ஒரு பட்டத்தை பாரு, இவரை தேர்ந்தெடுத்ததுக்கு எனக்கு கொடுக்குற பாராட்ட பாரு. பரவாயில்ல, அப்படி நான் வந்த பிற்பாடு ஓடுறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க தம்பி. நடுவர் அவர்களே, ஆரப்பாளையம் போவீங்க, அடிக்கடி பஸ் இருக்கும், திண்டுக்கல் தப்பிச்சு போயிடுவீங்க.
ஒரு கிராமத்துக்கு நீங்கள் நானும் பேச போகிறோன்னு வைங்க, எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி தான் ஜாதி கலவரம் திடீர்னு வந்துருச்சு. 4 பேர் வந்தாங்க, குண்டக்க முண்டை அடிச்சு போட்டு போய்கிட்டேன்ட்டாங்க. அதில் ஒருத்தன் சொன்னா, லியோனி மாதிரி இருக்குடா, லியோனியாவது மார்கோனியாவது போடுற அவன் இன்னொரு 4 அடி. ஜாதி கலவரத்தில் ஒரு மனுஷன் வெறி பிடிச்சி கையில் ஆயுதத்தை ஏந்தின பிறகு லியோனியாவது கியோனியாவது அறா முதல்ல ஆளை சிக்கிற ஆளை அடிச்சுக்கிட்டு இருப்பானே ஒழிய நல்லவன் கெட்டவன் யார் பார்க்கறது? அவனுக்கு தேவை 10 பேர் சாகணும். அடுத்து 4 பேர் வர்றேன். நம்ம வந்த ஜாதிக்காரனை சொல்லி போன ஜாதிக்காரன் அடி வாங்கியிருப்போம். வந்த ஜாதிக்காரன் என்ன நினைப்பான்? நம்ம நினைப்போம், சரி அவனுக்கு இவன் சொந்தக்காரன் போல, போன ஜாதிக்காரன் சொல்லி இவன்ட்ட தப்பிச்சுக்கிறோம் நினைப்போம். ஆனால் இவன் ஜாதிக்காரனா இருப்பான். அவன் ஜாதியை சொல்லிட்டு இவன்ட்ட 4 அடி அடிப்பான். எவனுமே கேட்க மாட்டாங்க. லியோனியா கிராமத்தில் இருந்தாலும் தாக்கியில் பேசுகிறாரு, நகரம் தானே இருந்தாலும் பிடிச்சிருக்கு, நம்ம 4 அடி அடிப்போம்னு கூட வந்து 4 அடி அடிப்பான். எவனுமே கேட்க மாட்டாங்க. மூக்கு வீங்கி போய், மண்டை உடஞ்சி போய், மூக்கு உடஞ்சி போய், தப்பிச்சம் முளைச்சோம் நீங்கள் நானும் காலையில் ஓடியாந்துருவோம். ஏன்? ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறேன். ஒருத்தர் கிராமத்தில் என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை. என்னைக்கு ஒரு கணவனை மனைவியும், ஒரு மாணவனை ஒரு ஆசிரியரும், ஒரு காதலனை ஒரு காதலையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அங்க பெரும் நிம்மதி இருக்கு. கிராமத்தில் புரிஞ்சுக்கல, டவுன்ல தான் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா நடுவர்களே. ஆஹா. இப்போ நீங்க டவுன்ல இருக்கீங்க, உங்களை எங்க அக்காவும் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கனாலதான் நிம்மதியா இருக்கீங்க. இல்லைன்னா குழப்பமாயி போயிரும் சண்டையில. குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு வேற ஆளே தேவையில்லையா? கரெக்டா காமிச்சு வேற பேசுறாரு. அவர் 2 பேர்த்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும்னு. நடுவர் அவர்களே, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கு, ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும். அதுக்காக ஊரா வீட்டு பிள்ளையாடு வாடா 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 அப்படின்னு அவனை கூப்பிட்டு நம்ம வீட்டு பிள்ளைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை ஏங்கியே செத்து போயிடும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் ஒருத்தைய கட்டிட்டு வரேன்னு அவன் ஊரா விட்டு பிள்ளை, அவ கர்ப்பமா இருக்கானா அவ வயிற்றுல வளர்றது என் பிள்ளை, அவ பலவீனமா இருக்கல நான் தாயா ஊட்டி வளர்க்கணும், பக்கத்து வீட்டுக்கார ஊட்டி வளர்க்க மாட்டேன். அப்பத்தான் ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்றா உன் பிள்ளை தானா வளரும்னா நம்மால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளைய கொடைக்கானல் வளர்க்கும் போல என் கிராமத்தில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, ஜாதி கலவரம் எங்கே உருவாகுது? ஒரு கிராமத்தில் தான் உருவாகுது. புதுக்கோட்டையில் 3 தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் உயர்ந்த ஜாதி பெண்களை காதலித்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக கட்டி போட்டு நிர்வாணமாக்கி அவர்களை சாட்டையால் அடித்து செம்புள்ளி குத்தி கழுதையில் ஏற்றிய கைகள் எங்கே இருக்கிறார்கள்? கிராமத்தில் தான் இருக்கிறார்கள். ஏயா, தாழ்த்தப்பட்ட உயர்ந்த ஜாதி பொண்ணை காதலிக்க கூடாதா? தாழ்த்தப்பட்டவன் தான் உயர்ந்த ஜாதி பொண்ணை லவ் பண்ணணும். பெரியார் அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. மாற்றி மாற்றி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க, நான் சாகிறதுக்குள்ள இந்த கல்யாணத்திலேயாவது இந்த ஜாதி ஒளியட்டுன்னு தந்தை பெரியார் கண்ட ஆசை அதுதான் பண்ணணும்யா. அது மாதிரி கல்யாணம் நடக்கணும். நடுவர் அவர்களே, நாங்கள் சமதர்மத்தை விரும்புகிறோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேல் ஆகணும். செலக்டட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே ஒன்றும் கிடைக்கல. செலக்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நல்லது கிடைக்கணும்னு நல்லா வேண்டிக்கங்க. ஏசுநாதத்தை நல்ல பொண்ணா நம்ம பையனுக்கு கிடைக்கட்டும்.